அப்பா நீர் நல்லவர் அப்பா. உம்மை விசுவாசித்து இந்த கால வேளையில் ஆராதிப்போம் ஐயா. நீங்க தான் எங்களுக்கு நம்பிக்கை, நீங்க தான் எங்களுக்கு ஆதாரம், நீங்க தான் எங்களுக்கு எல்லாம் அப்பா. உம்மையை போற்றி ஆராதிப்போம். அவரை விசுவாசி எல்லாம் வாய்க்கும். என் தேவனை விசுவாசி உனக்கெல்லாம் வாய்க்கும். Oh, we worship you நல்லவரே. We worship you Father. நீரே பெரியவர். ஆராதனை 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 ஆராதனை. அவரை விசுவாசி உனக்கெல்லாம் வாய்க்கும். தேவனை விசுவாசி எல்லாம் வாய்க்கும். Thank you Jesus. Thank you Lord. Thank you Lord. We worship you Father. We worship you. You're good Lord. அப்பா நீர் நல்லவர். உமக்கு ஆராதனை மகிமை எல்லாம் அப்பா. Praise the Lord. இந்த காலவேளை ஆராதனையில் கலந்து கொண்ட யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்கட்டும். இந்த நல்ல நாளில் அப்பா உற்சாகம் ஆராதித்து நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். ஆமென். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைக்கும் பொழுது நன்றி சொல்ல வார்த்தை இருக்காது. பாருங்க, அவர் செய்த ஏராளமான நன்மைகளுக்கு ஈடாய் நம்ம என்ன செய்ய முடியும்? ஆமென். அவர் ஆழத்திலிருந்து நம்மை தூக்கி விட்டு உயரான ஸ்தலங்களில் அவர் நம்மை நிறுத்தி வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் நல்லவர். அவரை உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆராதித்து போற்றுவோம். Thank you Lord. நம்மை பல்லடிக்கு நீக்கி அவர் கரங்களால் தூக்கி நம்மை ரட்சித்தவர், நம்மை மீட்டவர். Worship you Father. என்னை வல்லடிக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ? வல்லடிக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ? நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீ கண்டதினால் எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை என்னை வல்லடிக்கு கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்தவர், அவரை துதித்து பாடுவோம். உம் கரங்களால் அவர் சொன்னதினால் நான் விட்டுக் கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீ கண்டதினால். கரங்களை தட்டி எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் மறைவீடமே, உம்மை ஆழத்தில் இருந்து என்னை தூக்கி விட்டீர், உயர்வான தளங்களில் நிறுத்தி வைத்தீர்.
ஆழத்தில் இருந்து என்னை தூக்கி வைத்தீர், உயர்வான தளங்களில் நிறுத்தி எதிரான யோசனை அதமாக்கினீர், உந்தனின் யோசனை நிறைவேற்றினீர். எதிரான யோசனை அதமாக்கினீர், உந்தனின் யோசனை நிறைவேற்றினீர். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைபீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, ஹல்லேலூயா, எங்கள் ஆதரவே. அவரை உற்சாகமாய் அவர் செய்த நன்மைகளை நினைச்சு துதிக்க துதிக்க, புதிய கிருபை உனக்கு, புதிய பலன் உனக்கு. ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் அதை மேற்கொள்ளும் அதிகாரம், ஆயிரங்கள் உனக்கு எதிராய் போரிட்டாலும் அதை ஒருவரும் மேற்கொள்ள மாட்டான். ஏனென்றால் கர்த்தரே நம் பட்சத்தில் இருக்கும் பொழுது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? மேற்கொள்ளும் அதிகாரம். கிருபையினால் என்னை மூடிக்கொண்டீர், நான் தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தீர். கிருபையினால் என்னை, அருமையான வார்த்தை, உயர்த்தி வைத்து எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைபீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைபீடமே, உம்மை ஆராதிப்பேன். என்னை வல்லடிக்கு, come on everyone, கர்த்தர் என்னை வல்லடிக்கு நீக்கி உன்னதமான தளங்களில் வைத்திருக்கிறார் என்று சொன்னவங்க மாத்திரம் சும்மாவே இருக்க முடியாது. அவரை பாடி துதித்து மகிழ்வோம். ஹல்லேலூயா. எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைபீடமே, உம்மை ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன். நம் யாரும் கூட நல்ல வாழ்வு நமக்கு அமைந்தது என்று சொல்ல முடியாது. பாருங்க, கரடான பாதையில கூட அவர் நம்மோட கூட வந்து நம்மை தூக்கி சென்று நடத்தின தேவன் அவர். அந்த தேவனை ஆராதிப்போமா? நமக்காக குறித்ததை ஏற்ற காலத்தில், ஏற்ற நேரத்தில் நிறைவேற்றின தேவன் அவர். ஆமென். அவரை விசுவாசித்து அந்த நன்மையை நினைத்து பாடுவோம். கரடான பாதையில் தூக்கி சென்றீர், முள்ளுள்ள இடங்களில் சுமந்து கொண்டீர். கரடான பாதையில், ஹல்லேலூயா, முள்ளுள்ள இடங்களில், கரடான பாதைகளில், கரடான பாதை. பாருங்க, முள்ளுள்ள இடங்களில் நம் நடக்காமல் நம்மை தூக்கி சென்றுகிற தேவன் அவர். ஹல்லேலூயா. இடங்களில் எனக்காக, எனக்காக குறித்ததை எனக்கு தந்தீர். நீ தந்த தரிசனம் நிறைவேற்றினீர். எனக்காக எனக்கு தந்தீர். நீ தந்த தரிசனம் நிறைவேற்றினீர். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைபீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைபீடமே, உம்மை ஆராதிப்பேன். என்னை வல்லடிக்கு நீக்கி கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ? கரங்களால் உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ? நீ சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன், நீ கண்டதினால். ஆமாப்பா, நீங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தைனால் தான் இன்றைக்கும் பிழைத்துக் கொண்டிருக்கிறோம். ஜீவன் பெற்றேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைபீடம். ஓ ஹல்லேலூயா. அந்த நன்மைகளை நினைத்து நினைத்து அப்பா, ஓ எங்கள் அடைக்கலமே, எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைபீடமே, எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே,
கரடான பாதையில் தூக்கி சென்றீர், முள்ளுள்ள இடங்களில் கரடான ஒரு போது கூட தேவன் நம் கஷ்டமான நேரங்களில் நம் கைவிடவில்லை. நம் துணையாய் நின்று நம் பட்சத்தில் இருந்து அவர் நடத்தின அந்த கரத்தை பார்த்து கரடான பாதையில் என்றைக்கும் குறைவாய் நடத்தின தேவன் அல்ல, நிறைவாய் அவர் நடத்தினார், நிறைவாய் நடத்தினார். மனிதன் கைவிட்ட போதிலும் அவருடைய கரம் நம்மை பிடித்து நடத்தினதே, அவருடைய கிருபை நம்மை நடத்தினதே. கரடான பாதையில் அப்பா முள்ளுள்ள என்னை சுமந்த அந்த தோள்களை பார்க்கிற ஆண்டவரே, முள்ளுள்ள எனக்காக குறித்ததை எனக்கு எந்த மனிதனாலும் அவர் குறித்ததை எதையும் பண்ண முடியல. தேவன் சொன்னதை அவர் நிறைவேற்றி முடித்தார். உன்னுடைய வாழ்க்கையில கிரீடத்தை நிறைவேற்றி நீர் எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிக்கிறோம். எங்கள் அடைக்கலமே, எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பே. Thank you, Lord. Thank you, Lord. தேவ ஜனமே, நம் வாழ்க்கை கடந்து வந்த வாழ்க்கை திரும்பி பார்க்கதானா? இம்மட்டும் ஒரு விஷயம் நம் வாழ்க்கை திரும்பி பார்ப்போமே ஆனால் அவருடைய கரத்தை பாருங்க. நம்ம நினைப்போம் கஷ்டமான நேரத்துல தேவன் நம்மளோட கூட இல்லைன்னு. சந்தோஷமான நேரத்துல நம்ம நல்லா இருப்போம். கஷ்டம் வரும் பொழுது தேவன் ஏன் என்று என்னை இப்படி செய்தீர் அப்படி கேட்போம். இந்த கால வேளையில நான் ஆராதனைக்கு வரும் பொழுது ஒரு விஷயத்தை நான் சிந்தித்து கொண்டே வந்தேன். நம் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் தேவனை கேள்வி கேட்க நமக்கு தகுதி இல்லை, நமக்கு உரிமை கூட இல்லை. தேவனே ஏன் இப்படி ஆயிடுச்சு, அப்பா ஏன் இப்படி செய்தீர் என்று தேவனை ஒருவர் கூட கேள்வி கேட்க முடியாது. Because he is everything. அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் என்ன வேணா செய்யலாம். ஆனா பியூட்டி என்ன தெரியுமா? அவர் நம்ம என்ன செய்தாலும் அவர் நம்மை கைவிட மாட்டாங்க. He always upholds in his hands and he never leaves our side. அப்பா, இன்றைக்கு கூட ஆண்டவரே, வாழ்க்கையில் அநேக கஷ்டங்கள், கசப்புகள், போராட்டங்கள் மத்தியில் கூட உங்க சமூகத்துல ஒரு அற்புதத்தை செய்யுங்க என்று சொல்லி கேட்டு மன்றாட நின்று கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, என் சொந்த பலத்தினால இது முடியாதுன்னு தெரியும் அப்பா. ஆனா நீங்க தான் ஏதாவது ஒன்று செய்யணும் ஆண்டவரே. நீங்க தான் ஏதாவது ஒன்று செய்யணுங்க ஆண்டவரே. இந்த கால வேளையில அநேக எதிர்பார்ப்போடு இந்த ஆராதனையில கலந்து கொண்ட ஒவ்வொருத்தருடைய தேவைகளை சந்திப்பீராக. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. உம்முடைய வார்த்தை போதுமானது ஆண்டவரே. நீ சொன்ன வார்த்தை மட்டும் தான் பிடித்து கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே.
உம்மால் கூடுமப்பா. நீங்க தான் ஏதாவது செய்யணும்ப்பா. நீங்க சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டிருக்கிறோம். நீங்க சொன்னீங்கப்பா எங்களை ஆசீர்வதிப்பீங்க. ஓ, நீங்க சொன்னீங்கப்பா பிறர் ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமா இருப்போம் என்று. அப்பா நீங்க சொன்னீங்க என் வாழ்க்கையில நன்மைகளை அப்பா முடிச்சுட்டுவீங்க என்று சொல்லி. இன்றைக்கு அநேக போராட்ட மத்தியில நான் நின்று கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கையை மாற்றுங்க. ஒரு வார்த்தை ஆண்டவரே, ஒரு வார்த்தை அப்பா. எவ்வளவு நிந்தைகள் ஆண்டவரே, எவ்வளவு அவமானங்கள் அப்பா, எல்லாத்தையும் சகித்து கொண்டு உங்க செட்டை நிழலில் அப்பா தஞ்சமாய் வந்திருக்கிறோம். உங்க செட்டை நிழல் போதும் ஆண்டவரே. நிச்சயமாய் நீ செய்வீர் என்ற நம்பிக்கை நமக்கு உண்டப்பா. நிச்சயமாய் நீ செய்வீர். ஓ லாதலா போஷே, உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. எந்த மனிதனிடத்திலும் நன்மை வராது தேவஜனமே. கேட்போமா? அற்புதம் செய்யுங்க, அற்புதம் செய்யுங்கப்பா. மனிதனுடைய கரத்தை நோக்கி பார்ப்பது காட்டிலும் தேவனுடைய கரம் நோக்கி பார்ப்பது நலம். ஏனென்றால் தேவனுடைய கரம் நிச்சயமாகவே ஒரு அற்புதத்தை செய்யும் அப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம். உம்மையன்றி நமக்கு யாரும் இல்லப்பா. யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம் இயேசுவே. உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீ சொன்ன வார்த்தைய பிடித்து கொண்டு. ஆமாண்டவரே, நீ சொன்ன வார்த்தைய பிடித்து கொண்டு உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. நாங்க போய்கொண்டிருக்கிற இந்த பாதையை பாருங்க ஆண்டவரே. எங்களால முடியலப்பா, பலனை கொடுங்க ஆண்டவரே. எவ்வளவு அவமானம் அப்பா, எவ்வளவு கேவலம் ஆண்டவரே. கைவிடப்பட்ட நிலைமை ஆண்டவரே. ஆனா அற்புதத்தை செய்பவர் நீ. எங்க வாழ்க்கையில செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. என் தேவஜனமே, இந்த கால வேளையில ஒரு விஷயம் நிச்சயமா என்னால் சொல்ல முடியுமே, ஆனால் அது கர்த்தர் செய்கிற காரியத்தை நான் சொல்ல முடியும். அவர் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன் அவர். அவர் அனுப்பின வார்த்தை என்றைக்கும் வெறுமையாய் திரும்பி வரவில்லை. அது காரியத்தை செய்து முடிக்கும். இன்றைக்கு தேவனுடைய கரத்தை நோக்கி பார்ப்போம்.
மனிதனுடைய கரத்தை நோக்கி நோக்கி ஏமாற்று போனதை போதும். இன்றைக்கு தேவனுடைய கரத்தை பார்த்து நன்மையை பெற்றுக்கொள்வோம். அவர் கைவிடாத தேவன், அவர் கைவிடாத தேவன், நிச்சயமாய் செய்து முடிப்பவர். நம் நம்பிக்கைக்கு வீண் போகாது, நம் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவுண்டு. எத்தனை நிந்தை, எத்தனை அவமானம் நம் வாழ்க்கையில் இருந்தாலும் நிச்சயமாகவே அவர் ஒரு முடிவை கொடுப்பார். அவர் செட்டை நிழலில் தஞ்சம் கொள்ளுவோம். ஹல்லேலூயா. நிந்தையும் அவமானமும் சகித்துக் கொண்டு செட்டை நிழலிலே வந்து நிற்கிறோம். எவ்வளவு நிந்தைகள், எவ்வளவு அவமானங்கள் எங்க வாழ்க்கையில, எவ்வளவு ஏமாற்றங்கள். ஓ கலபாஷ். நிந்தையும் நிந்தையும் அவமானமும் எனக்கு யாராவது உதவி செய்வாங்களா என்று ஏங்கி நின்றோம். ஆனால் வெட்கப்பட்டு வந்த நாட்கள் உண்டு. எந்த மனிதனும் உதவி செய்யல. அவருடைய தஞ்சம் கொண்டீரோம். நிந்தையும் இன்றைக்கு சிந்தித்து பார்ப்போம். அவர் யார் என்று, மனிதன் யார் என்று இன்றைக்கு பார்ப்போம். நிந்தையும் அவமானமும் நிச்சயமாய் நிச்சயமாய் செய்வீர் என்ற நீங்க செய்வீங்கப்பா, நீங்க செய்வீங்கப்பா. நிச்சயமாய் 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 அப்பா. ஏமாற்ற நீங்க மனிதன் அல்ல ஆண்டவரே. சொல்லி கழுத்தறுக்க நீங்க மனிதன் அல்ல. சொல்லி ஏமாற்ற மனிதன் அல்ல அப்பா. நிச்சயமாய் செய்வீரென்ற ஓ உங்க கரத்தையே. ஓ எஸ் லார்ட். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. நீங்க செய்யாம வேற யாருப்பா செய்வாங்க? அப்பா செய்யுங்க. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை பாருங்க. இப்பொழுது போய் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சூழ்நிலை கூட மாறுவதாக இயேசுவின் நாமத்தில். அற்புதம் செய்யுங்கப்பா இயேசுப்பா. செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோ, உம்மையின்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோ, உம்மையின்றி யாரும் இல்லையப்பா. அப்பா நாங்க நம்ப வேற யாரும் இல்ல ஆண்டவரே. நாங்க தேட இன்னொரு முகம் எங்களுக்கு இல்ல ஆண்டவரே. நீங்க தான் ஆண்டவரே. நீங்க செய்யாம வேற யார்ப்பா செய்வாங்க? உங்க கரத்தை இல்லாம வேற எந்த கரத்தை நோக்குவோம் ஆண்டவரே? எல்லா கரமும் ஏமாற்றம், எல்லா கரமும் ஏமாற்றம் ஆண்டவரே. எல்லா கரமும் ஏமாற்றம். ஆனா இம்மட்டும் நடத்தின அந்த கரத்தை நோக்கி பார்க்கிற ஆண்டவரே. ஓ எந்த சூழ்நிலையிலும் கைவிடாத அந்த கரம் அப்பா. நீங்க செய்யாம வேற யார்ப்பா செய்வாங்க? எங்க வாழ்க்கையில பாருங்க ஆண்டவரே. இன்றைக்கு
நாங்க நேசித்தவங்களை இழந்து நின்று கொண்டிருக்கிறோம், வேலையை எழுந்து நின்று கொண்டிருக்கிறோம், அவமானப்பட்டு அப்பா புறக்கணிக்கப்பட்டு தள்ளப்பட்டு வேண்டாம் என்று சொல்லி ஒதுக்கப்பட்டு இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு வேற எந்த இடத்திலும் சமாதானம் இல்ல அப்பா. உங்க செட்டை நிழலில் வந்து அப்பா தஞ்சத்தை கொள்ளுகிறோம். ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே, ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. அப்பா எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை ஆசீர்வதிங்கப்பா. எங்களை அவமானப்படுத்தின அந்த ஜனங்களுக்கு முன்பாக நல்லா வாழணும்னு இல்ல ஆண்டவரே. என் தேவன் இன்றும் எங்களை கைவிடல என்று சொல்லி அவங்க புரிஞ்சுக்கணும் ஆண்டவரே. எந்த விதத்துல கூட அப்பா நமக்கு தீமை செய்தவங்களுக்கு நாம் தீமை நினைக்க கூடாதப்பா. நல்லதை நினைக்கிற அந்த எண்ணத்தை கொடுங்க ஆண்டவரே. ஒரு அற்புதத்தை செய்யுங்க, அற்புதத்தை செய்யுங்க. இன்றைக்கு என்னோடு கூட இந்த ஆராதனை கலந்து கொண்டிருக்கிற யாவருக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இன்றைக்கு எந்த தேவையோட எந்த சூழ்நிலையிலிருந்து உண்மை ஆராதித்தாங்க தெரியாதுப்பா. ஆனா நிச்சயமாகவே செட்டை நிழலில் தஞ்சம் கொள்ளுகிற யாவருக்கும் நீர் ஆசீர்வாதத்தை அழுற செய்யுங்க. நன்றி அப்பா, இந்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி ஆண்டவரே. என் உள்ளத்துல ஒரு சமாதானத்தை கொடுத்தவரே உமக்கு நன்றி. இன்றைக்கு கூட ஆண்டவரே எல்லாத்தையும் மறந்து உம்மை ஆராதிக்க வைத்தீர், அதுக்காக நன்றி நன்றி. தொடர்ந்து எங்களோடு கூட இருந்து நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். God bless you all. Praise the Lord. காலை ஆராதனையில் ஜூம் மூலமாக இணைந்திருக்கும் உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். I believe in Christ every one of you are safe, fine and healthy. You all are remembered in our prayers. நம் சபையில் நடக்கிறதான எல்லா ஊழியங்களும் இந்த வாரமும் தொடர்ந்து நடைபெறும். ஞாயிறு காலை 7 மணிக்கு டீன்ஸ் மினிஸ்ட்ரி நடைபெறுகிறது. இதில் இளைஞர்களுக்காக ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸை எடுத்து வருகிறோம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை சரியாக 9:30 மணி நேரத்துக்கு ஆரம்பமாகும். ஆராதனைக்கு நாம் யாவரும் நேரத்துக்கு கலந்து கொள்ளுமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். தினம்தோறும் காலை 5:30 மணிக்கும் மாலை 7 மணிக்கும் தேசத்திற்காகவும் இன்னும் அநேக காரியங்களுக்காக நாம் கூடி ஜெபித்து வருகிறோம். இந்த ஜெபத்தில் இன்னும் அநேக பேர் கலந்து கொள்ளுமாக உற்சாகப்படுத்துகிறோம். அடுத்த சனிக்கிழமை சரியாக 10:30 மணி நேரத்துக்கு நமக்கு உபவாச ஜெபம் நடைபெறும். இன்றைய நாளில் கலந்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் உபவாச ஜெபத்திலும் கலந்து கொள்ளுமாறு உற்சாகப்படுத்துகிறோம். அதே சனிக்கிழமை மாலை 6:30 மணி அளவில் யூத் ஃபெலோஷிப் நடைபெறும். நம் சபையில் காணப்படுகிறதான எல்லா வாலிபர்களும் மற்றும் உங்கள் நண்பர்களையும் இதில் கலந்து கொள்ளுமாறு உற்சாகப்படுத்துகிறோம். உங்களில் யாருக்காவது ஊழியம் செய்ய வேண்டும் என்று வாஞ்சை இருக்குமே ஆனால் சபை போதகரை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். If there is anyone out there who would want a prayer, we kindly request you to use the chat box in the Zoom so that our pastor would pray for you. உங்களில் யாருக்காவது இப்பொழுது ஜெபம் விண்ணப்பம் இருக்குமே ஆனால் ஜூமில் உள்ளதான chat பாக்ஸில் நீங்கள் உங்கள் ஜெபங்களை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். சபை போதகர் உங்களுக்காக ஜெபிப்பார். கடைசியாக இது தேவனுக்கு கொடுக்கும் சமயம், காணிக்கை நேரம். திரையில் தெரிகிறதான எண்ணுக்கு நாம் யாவரும் நம் காணிக்கைகளை செலுத்தும் போது சிஸ்டர் ஃப்ளோரா அவர்கள் ஒரு பாடலை பாடுவார். மகளை பாடி நம் காணிக்கை செலுத்தலாம்.
வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகளே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகளே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. உன்னதமான கர்த்தரை உறைவிடமாக்கி கொண்டார், உன்னதமான கர்த்தரை உறைவிடமாக்கி கொண்டார். அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டார், அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டார். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம், ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆவி உண்டு வசனம் உண்டு அன்றாடும் வெற்றி உண்டு, ஆவி உண்டு வசனம் உண்டு அன்றாடும் வெற்றி உண்டு. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகளே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. லலலா 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 லலலா. வாதை உந்தன் கூடாரத்தை நெருங்காது மகளே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே, நேரிடாது மகளே. தேங்க்யூ ஜீசஸ். நம்ம எல்லாரும் கண்களை மூடி காணிக்கைக்காகவும் வார்த்தைக்காக செபிப்போம். நம்மை அதிகமாய் நேசிக்கிற பரலோக பிதாவே, அப்பா, இந்த நல்ல நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஐயா, நீர் ஆசீர்வதித்த ஆசீர்வாதத்தில் ஆண்டவரை ஒரு பங்கு தான் ஆண்டவரை ராஜ்யத்தில் விதைத்து கொண்டிருக்கிறோம். ஐயா, இதை ஆசீர்வதித்து நீங்கள் கொடுங்க ராஜா, ஆசீர்வதித்து கொடுங்க. கொடுத்த ஒவ்வொரு கரத்தையும் நீர் பார்ப்பீராக ராஜா. ஐயா, எந்த பற்றாக்குறைவும் இல்லாதபடிக்கு நிறைவாய் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக ராஜா. எல்லா தேவைகளை சந்திப்பீராக. வேலை இடங்களில் ஆண்டவரை உயர்வு கொடுங்கப்பா. எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆண்டவரை நீர் நடத்துங்க ராஜா. வார்த்தைக்காக செபிக்கிறோம் ஆண்டவரை. இந்த நாளில் ஆண்டவரை எனக்காக வைத்திருக்கிற வார்த்தை ஆண்டவரை நீர் பேசுவீராகப்பா. எங்கள் இருதயத்தை திறந்து கொடுக்கிறோம் ஆண்டவரை. அப்பா, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ எங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. பாஸ்டரை மறைத்து நீர் பேசுவீராக ராஜா, நீர் நடத்துவீராக. ஆவியானவரே, ஒவ்வொரு உள்ளங்களும் ஆண்டவரை இப்பொழுது ப்ரிப்பேர் செய்யுங்க ஆண்டவரை. அப்பா, உம்முடைய வார்த்தையை வாஞ்சையோடு கேட்க நீங்க உதவி செய்யுங்க. எல்லாவற்றையும் உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி பாஸ்டரை வரவேற்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். எல்லாரும் நீங்கள் சௌக்கியமாகவும் பாதுகாப்போடும் இருக்கிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்களை குறித்து, உங்களுடைய நலனை குறித்து எனக்கு ஒவ்வொரு வாரமும் அப்டேட் வந்து கொண்டு தான் இருக்கிறது. உங்களுக்காக நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய பாதுகாப்புக்காகவும் உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காகவும் உங்களுடைய தேவைகளுக்காகவும் நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் தாமே
ஒவ்வொருத்தரையும் பாதுகாத்து ஆசீர்வதித்து உங்களை அவர் நடத்துவார். அவருடைய பிள்ளைகளை ஒருபொழுதும் அவர் கைவிட மாட்டார். அவர் போஷித்து அவர் நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் வந்த உங்களை யாவரையும் கர்த்தர் தாமே உங்களை போஷிப்பாராக. கர்த்தர் தாமே அவருடைய பிரசன்னத்தினால உங்களை நிரப்பி அவர் உங்களை வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி நான் கர்த்தரிடத்தில் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. இந்த ஆராதனையில் அதிகமாக தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது. நாங்கள் இருக்கிற இந்த இடத்துல அதிகமான பிரசன்னம், தேவனுடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து கொண்டு இருக்கிறோம். நீங்கள் இருக்கிற இடங்களிலும் தேவனுடைய பிரசன்னம் நிச்சயமாக அந்த இடத்துலையும் அவர் உங்களை நிரப்பி கொண்டிருக்கிறார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். கொஞ்ச நேரம் அப்படியே துதிப்போம். ஆவியில் உணர்கிறபடியால் எல்லாரும் சேர்ந்து நம் செய்திக்குள்ள கடந்து போவதற்கு முன்பதாக இருக்கிற இடங்களில் அப்படியே கர்த்தரை துதியுங்க. அவர் துதிக்கு பாத்திரராய் இருக்கிறார். அவர் கனத்திற்கு பாத்திரராய் இருக்கிறார். அவர் மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறார். அவர் நம்மளை படைத்ததே அவரை துதிப்பதற்காக, அவரை நாம் ஆராதிப்பதற்காக, அவரோடு நாம் சஞ்சரிப்பதற்காக, அவரோடு நாம் நடை போடுவதற்காக. இந்த நேரத்தில் அதை நாம் செய்வோமா? இருக்கிற இடத்துல நீங்கள் சிறு பிள்ளைகளாய் இருந்தாலும், நீங்கள் குடும்ப தலைவர்களாய் இருந்தாலும், உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் யாராய் இருந்தாலும் சரி, மூப்பர்களாய் இருந்தாலும், வாலிப பிள்ளைகளாய் இருந்தாலும், வாலிப தம்பி தங்கச்சிகளாய் இருந்தாலும், நீங்கள் யாருக்கும் வெட்கப்படாம உங்களை படைத்த தேவனை கொஞ்ச நேரம் துதிப்பீர்களா? இருக்கிற இடத்திலேயே அவரின் நாமத்தை உயர்த்துங்க. இயேசுவேன்னு சொல்லி கூப்பிடுங்க. வீட்டில் இருக்கிறதுனால நீங்க வெட்கப்படாதீங்க. அப்பா என் பக்கத்துல இருக்கிறாரு, அம்மா என் பக்கத்துல இருக்கிறாங்க, அண்ணன் என் பக்கத்துல இருக்கிறார், தங்கச்சி என் பக்கத்துல இருக்கிறது சொல்லி ஒரு பொழுது நீங்க வெட்கப்படாதீங்க. உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்க கரங்களை உயர்த்தி இருக்கிற இடங்களில் அப்படியே நன்றி சொல்ல ஆரம்பிங்க. அப்பா நீர் பெரியவர் ஐயா, நீர் பெரியவர் ஐயா. இயேசுவே நீர் பெரியவர் ஆண்டவரே. உம்முடைய நாம மகிமை பெறுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக அப்பா, உம்முடைய ராஜ்யம் கட்டப்படுவதாக தகப்பனே. பரலோகத்தில் உம்முடைய ராஜ்யம் இருப்பதை போல இந்த பூலோகத்திலும் உம்முடைய ராஜ்யம் கட்டப்படுவதாக. பரலோகத்தில் உம்முடைய பிரசன்னம் சூழ்ந்து கொண்டிருக்கிறதை போல இந்த பூமியிலும் உம்முடைய பிரசன்னம் சூழ்ந்து கொள்ளட்டும் தகப்பனே. உம்முடைய சித்தம் நிறைவேறுவதாக. பரலோகத்தில் உம்முடைய சித்தம் நிறைவேறுகிறதை போல இந்த பூமியில உம்முடைய சித்தம் நிறைவேறுவதாக. ஹல்லேலூயா. மகிமையானவரே, மகிமைக்கு பாத்திரரே, இயேசுவே உம்முடைய நாமம் மகிமை பெறுவதாக. எல்லா நாமங்களுக்கு மேலான நாமம் உடையவரே, ஆயிரங்களில் சிறந்தவரே, எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவரே. ஹல்லேலூயா. மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்து பிதாவின் வலது பாரிசத்தில் அமர்ந்து இருக்கிறவரே, எங்களுக்காக மன்றாடி கொண்டிருக்கிறவரே, எங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. பரிசுத்த ஆவியானவருக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு கொடுத்த பரிசுத்த ஆவியானவருக்காக ஸ்தோத்திரம். எங்களை தேற்றுகிற பரிசுத்த ஆவியானவருக்காக ஸ்தோத்திரம். எங்களை பலப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவருக்காக ஸ்தோத்திரம். எங்களை நடத்துகிற பரிசுத்த ஆவியானவருக்காக ஸ்தோத்திரம். அப்பாவின் சித்தத்தை செய்யும்படிக்கு எங்களை பலப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவரே, உமக்கே ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு வீட்டிலையும் அப்பாவுடைய பலன் வல்லமையாக இறங்கட்டும் ஐயா. பெற்றுக்கொள்ளுங்க. அப்படியே துதிங்க துதிங்க துதிங்க. ரேபாலரா ஷேகா மந்தோரோகோரா ராமகலா மந்தரேகா. விசுவாசிங்க விசுவாசிங்க. எங்க ஆராதித்தலாம் அப்பா இறங்குகிறாரு, எங்க ஆராதித்தலாம் அப்பா இறங்குகிறாரு. அந்த விசுவாசம் உண்டாகட்டும் இப்பொழுது. நாங்க வீட்டில் இருக்கிறோன்ற அந்த விசுவாசம் இல்ல, வீட்டில் ஆராதிச்சாலும் அப்பா அந்த இடத்துல உண்மையாய் தேடுகிறவர்களுக்கு அவர் இந்த கால வேளையில
நீங்கள் கண்டடைவீர்கள். உண்மையாய் ஆராதிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அப்பா அவருடைய பிரசனத்தை இந்த காலவேளையில நிரப்புவார். உண்மையாய் தேடுகிறவர்கள் கர்த்தரை கண்டடைவார்கள். உண்மையாய் ஆராதிக்கிறவர்கள் தேவனுடைய மகத்துவமான அபிஷேகத்தை இன்றைக்கு உணர்வார்கள். O Rabba Shekha Mandoro Gora, O Dila Magala Mandere Gora, O Rama Shekha Lava Raba, O Hallelujah, O Rama Shekha Daraba, O Rama Dira Garaba, O Rabba Shekha Lama Rama, O Hallelujah. சிலருக்கு இந்த ஆன்லைன் ஜெபத்தின் மேல நம்பிக்கையே கிடையாது. சிலருக்கு இந்த ஆன்லைன் ஜெபத்துல நம்பிக்கை கிடையாது. கர்த்தரை எப்படி இந்த இடத்துல கிரியை செய்வாரு? ஓ என் அன்பு சகோதரனே, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நீ இருக்கிற இடத்துல இந்த காலவேளையில அவருடைய பலத்த காற்றை நீ இந்த காலவேளையில அனுபவிக்க போகிற. O Rabba Shekama Rabba Baba, O Ragamalanda Baba Shedaraba. உன்னுடைய இருதயத்தில் விசுவாசம் இருந்தால் தேவன் அந்த இடத்துல உன்னோட இடைப்பாடுவார். If you have the faith, God will move right in your heart wherever you are now. O Remala Shekala Reba, O Ramagala Mandere Bolara Segala Baradare. தேவ மகிமை தேவ மகிமை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவே ஸ்தோத்திர ஸ்தோத்திர. துதியின் ஆவி உங்க வீட்டில் இருக்கட்டும். துதியின் சத்தம் உங்க வீட்டில் இருக்கட்டும். தேவனை மகிமைப்படுத்துகிற நாவுகள் உங்க வீட்டில் இருக்கட்டும். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற வார்த்தைகள் உங்களுடைய வீட்டில் கேட்கட்டும். May the praise of God fill your house this morning. ஆமா, சத்தம் கேட்கட்டும், சத்தம் கேட்கட்டும். ஓ ராபா ஷேகலாமா, நீங்க துதியின் சத்தத்தை உயர்த்த 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 எதிரிகள் உங்களுடைய வீட்டுக்கு எதிராய் கொண்டு வந்திருக்கிற எல்லா விட்டு போகும். ஓ ராமா ஷேகலாமா, நான் ஆவில உணர்கிறேன். நீங்க துதிங்க, சோர்வு உங்களை விட்டு போகும். நீங்க துதிங்க, வியாதி உங்களை விட்டுட்டு போகும். நீங்க துதிங்க, வறுமை உங்க வீட்டை விட்டுட்டு போகும். நீங்க துதிங்க, உங்களுடைய பலவீனம் உங்களை விட்டுட்டு போகும். நீங்க துதிங்க, சந்தோஷம் உங்க வீட்டுல நிரம்பும். நீங்க துதிங்க, எல்லா தேவையில்லாத காரியங்கள் உங்க வீட்டை விட்டு வெளியே போகும். I believe in my spirit. I believe. நான் விசுவாசிக்கிறேன். இந்த துதியின் சத்தம் உங்க வீட்டில் கேட்க 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 தேவனுடைய மகிமை வெல்லுங்க 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 வெல்லுங்க. ஓ ஷகமாரந்தரேபா. Glory to you Lord. Glory to you Lord. சில இருள்கள் போகிறதை நான் பார்க்கிறேன். உங்க வீட்டுக்குள்ள வெளிச்சத்தை தேவன் அப்பா கொடுக்கிறார். இந்த கால வேளையில இந்த சத்தம் உங்க வீட்டில் கேட்க கேட்க ஒளி உங்க வீட்டுக்குள்ள வருகிறது. அப்பா ஒளியை உங்களுக்கு கொடுக்கிறார். வெளிச்சம் உண்டாகட்டும். இப்பொழுது இருளான வாழ்க்கையில வெளிச்சம் உண்டாகட்டும். இருளான உங்களுடைய குடும்பத்தில் வெளிச்சம் இன்றைக்கு உண்டாகட்டும். விசுவாசிக்கிறவங்க தேவனுடைய மகிமையை பார்ப்பீங்க. Glory, 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 glory. You're awesome, Lord. You're awesome, Lord. Let your name be glorified. Let your name be exalted. Thank you, Jesus. எங்களோட பேசுவீராக, எங்களோட பேசுவீராக. தொடர்ந்து எங்களை நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Praise God. I don't want to stop praising. தேவனை துதிப்பது எனக்கு நிற்க வைக்க முடியல. So much of presence we are feeling. So much of presence we are experiencing here. As we are worshiping, there is so much of presence here. ஆண்டவருடைய மகிமையான பிரசன்னம். அவர் பச்சைதாம்பு பார்க்கிற தேவன் அல்ல, எங்களை நிரப்புகிறவர் உங்களையும் அந்த இடத்துல நிரப்புகிறார். ஹல்லேலூயா. இந்த கால வேளையில தியானிப்பதற்காக மார்க் சுவிசேஷம், மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். எல்லாருக்கும் தெரியும், போன வாரம் நாம் விசுவாசத்தை குறித்து நான் பேசினேன். இந்த மாதம் we have declared
வாக்கிங் இன் ஃபேத். இந்த மாதத்தில் நம்ம சொல்லி இருக்கிறோம், we will walk in faith. விசுவாசத்தில் நாம் நடைபோடுவோம் என்று சொல்லி இந்த மாதத்தின் தலைப்பாக நான் உங்களுக்கு 1ஆம் தேதி காலையில் நான் உங்களோட சொன்னேன். போன வாரமும் விசுவாசத்தை குறித்து நான் பேசினேன். விசுவாசம் எப்படி வருகிறது? தேவனுடைய வார்த்தையினால, தேவனுடைய வார்த்தையை கேட்பதினால விசுவாசம் வருகிறது. வார்த்தைகளை கேட்பதினாலும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதினாலும் நமக்குள்ள விசுவாசம் உண்டாகுகிறது என்று சொல்லி போன வாரம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த விசுவாசம் தேவனை பிரியப்படுத்தும் என்று உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். விசுவாசம் இல்லாமல் தேவனை நீங்கள் நெருங்க முடியாது என்று நான் சொன்னேன். தேவனை நீங்கள் பிரியப்படுத்த முடியாது என்று உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன் போன வாரம். ஒருவேளை போன வாரம் நீங்கள் ஆராதனையில் கலந்து கொள்ளவில்லை என்றால் நீங்கள் யூடியூப்ல போய் அந்த செய்தியை கேளுங்க. ஏனென்றால் இன்றைக்கும் செய்தி அதை தொடர்ந்து தான் வரப்போகிறது. யூடியூப்ல போய் அதை கேளுங்க. உங்களோட விசுவாசம் பலன் அடையும். ஆமென். ஒருவேளை நீங்கள் யூடியூப் சேனலில் நம்ம பார்க்காமல் இருந்தால் ALG ஹவுஸ் ஆஃப் ப்ரேயர் என்று சொல்லி நீங்கள் டைப் செய்து அந்த யூடியூப்ல போய் நீங்கள் பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சபை விசுவாசிகள் அநேக பேர் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யலை, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து எந்த செய்தியும் சபையில் நடக்கிற எந்த காரியமும் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் go to YouTube and subscribe it so that you will receive a notification every activity that we do as a church. Okay? இன்றைக்கு மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் சில காரியத்தை நாம் இந்த பார்க்க போகிறோம். This is nothing new, I will tell you. எதுவுமே புதிது கிடையாது. You have heard it. நீங்கள் இதை கேட்டிருக்கிறீங்க, அநேக செய்திகள் இதை பற்றி கேட்டிருப்பீங்க. ஆனால் இந்த காலவேளையில் தேவன் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். I always say one thing is, no, we all know, we have heard, but we need to be remembered sometimes. நமக்கு ஞாபகப்படுத்த வேண்டும். ஆவியானவர் அப்பப்போ நமக்கு சில காரியங்களை ஞாபகப்படுத்துவார். எப்பொழுது நமக்கு என்ன தேவையோ அப்பொழுது அவர் ஞாபகத்திற்கு கொண்டு வருவார். நம்ம ஏற்கனவே கேட்டதை போல இருந்தாலும் அவர் புதிய விதத்தில் நம்மோட பேச அவர் வல்லவராக இருக்கிறார். He gives a new thing, fresh thing. Even though you heard many times, it comes fresh for us this morning. நம்ம அநேக தடவை நம்ம கேட்டிருந்தாலும் இந்த கால வேளையில ஒரு புதிய விதமாக ஆண்டவர் நம்மளோட இடைப்படுவார். ஆமென். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். உங்களுக்காக நான் இதை படிக்கிறேன், கேளுங்கள். 5வது அதிகாரம் 24 இருந்து. A large crowd followed and pressed around him, and a woman was there who had been subject to bleeding for 12 years. She had suffered a great deal under the care of many doctors and had spent all she had. Yet instead of getting better, she grew worse. When she heard about Jesus, she came up behind him in the crowd and touched his cloth, because she thought, if I just touch his cloth, I will be healed. Immediately her bleeding stopped, and she felt in her body that she was freed from her suffering. At once, Jesus realized that power had gone out from him. He turned around in the crowd and asked, "Who touched my cloth?" You see the people crowding against you? His disciples answered, "And yet you can ask, who touched me?" But Jesus kept looking around to see who had done it. Then a woman knowing that had happened to her, came and fell at his feet, trembling with fear, told him the whole truth. He said to her, "Daughter, your faith has healed you. Go in peace and be freed from your suffering." இந்த காரியம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். ஜைரஸ் என்கிற ஒரு சினகாக் தலைவன், அவனுடைய மகள் இறந்து போகிறாள். இறந்து போகும்பொழுது இயேசுவிடத்துல வந்து அவளுடைய மகளை சுகமாக்குவதற்காக இயேசுவை கொண்டு போகிறாங்க, கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போகிற வழியில இந்த சம்பவம்
நடக்கிறது. என்ன சம்பவம்? 12 வருஷமாக இரத்த போக்குள்ள ஒரு வியாதி ஒரு ஸ்திரீக்கு அங்க இருந்துச்சாம். அந்த வசனம் சொல்லுகிறது, அவளுக்கு 12 ஆண்டுகளாக இந்த வியாதி அவள் இடத்துல இருந்தது. அவள் அநேக மருத்துவர்கள் இடத்துல சிகிச்சைக்காக அவள் அநேக பணங்களை அவள் செலவு செய்திருக்கிறாள். ஆனாலும் வசனம் சொல்கிறது, அவள் மேலடையவில்லை, மாறாக இன்னும் மோசமான நிலைமைக்கு அவள் போய்விட்டாள். She did not get better, but instead she became very worse after spending so much of money for the medical. அநேக பணத்தை அவள் செலவு செய்து அவளுக்கு சுகம் கிடைக்காத ஒரு நிலைமை. அப்பொழுது அவள் கேட்கிறாள், கேள்விப்படுகிறாள், இயேசு இந்த பக்கமாக போகிறார் என்று சொல்லி அவளுக்கு காதுல இந்த சத்தம் விழுகிறது. அப்பொழுது இவளுக்குள்ள ஒரு காரியம் உண்டாகிறது. என்ன? எப்படியாவது இந்த இயேசுவை நான் தொட்டு விட்டால் எனக்கு இந்த 12 வருஷமா இருக்கிற இந்த வியாதி எனக்கு நிச்சயமாகவே குணமாகி விடும் என்று சொல்லி அவளுக்குள்ள ஒரு நம்பிக்கை உருவாகிறது. ஏனென்றால் அநேக சாட்சிகளை அவள் கேட்டிருப்பாள். இயேசு குருடர்களை சுகமாக்கினார், இயேசு முடுவர்களை சுகமாக்கினார், இயேசு குஷ்ட ரோகிகளை சுகமாக்கினார், இயேசு பேசாதவர்களை பேசும்படிக்கு அற்புதங்களை செய்திருக்கிறார் என்று சொல்லி இந்த செய்தி அநேக இடத்துல பரவி இருக்கிறபடியால் இந்த செய்தி இந்த ஸ்திரீக்கும் இந்த மகளுக்கும் இந்த செய்தி கேட்டிருக்கும். இப்பொழுது இயேசு அந்த பக்கம் போறார் என்று சொல்லி இவளுக்கு கேட்ட உடனே இவளுக்குள்ள ஒரு விசுவாசம் உண்டாகிறது. என்ன விசுவாசம்? எப்படியாவது இந்த இயேசுவை நான் தொட்டு விட்டால், எப்படியாவது இந்த இயேசுவை நான் சந்தித்து விட்டால் எனக்கு இந்த 12 வருஷமா இருக்கிற இந்த வியாதி எப்படியாவது எனக்கு குணமாகிவிடும் என்ற ஒரு நம்பிக்கை இவளுக்குள்ள வருகிறது. ஆனால் இவள் இயேசுவை சந்திக்கிறதற்கு அநேக பிரச்சனைகள். ஏனென்றால் இந்த வியாதி உள்ளவர்கள் வெளியே வரக்கூடாது. யூத கலாச்சாரத்தின் பிரகாரம், அந்நாட்களில் அவர்களுடைய கலாச்சாரத்தின் பிரகாரம் இந்த வியாதி உள்ளவர்கள் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. They say it's unclean. அது தீட்டு, அது அசுத்தமானது, அவங்க வெளியே வரக்கூடாது. She should not come out of the house. முதல் தடைய அவள் வெளியே வரக்கூடாது. ரெண்டாவது, அவ யாரையும் தொடக்கூடாது. தொட்டுட்டா அவங்களுக்கு அது அசுத்தம் என்று அவர்கள் சொல்லுவாங்க. She cannot come out or she cannot touch anybody because she defiles others also. She makes unclean others. மற்றவர்களையும் அவங்க அசுத்தம் பண்ணிடுவாங்கன்ற அப்படியான ஒரு காரியம். மூன்றாவது, அவள் 12 ஆண்டுகளாக she lost blood in her body. அவள் அநேக ரத்தத்தை அவள் இழந்து போனாள். She is very weak. அவள் சுத்தமாக அவளுக்கு பலன் கிடையாது. ஏனென்றால் she lost her blood enough for 12 years. Imagine what would be her health condition. அவளுடைய பலன் எப்படி இருக்கும், சுகம் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. She would be in depression. அவள் அதிகமா வியாகுலப்பட்டு, அவள் பலவீனப்பட்டு, அவள் எழுந்துக்க கூட முடியாத அளவுக்கு அவள் இருப்பாள் என்று நான் யோசித்து பார்க்கிறேன். Because not 1 year or 2 years, it's 12 years. 12 வருஷமாக she is not able to be strengthened because she is losing her blood, and she tried every possible way. எல்லா முயற்சியும் அவள் எடுத்து விட்டாள். ஆனால் அநேக பணத்தை அவள் செலவு செய்து விட்டாள். ஆனால் அவளுக்கு சுகம் கிடைக்கல. Now is the last chance for her. இது கடைசியான ஒரு வாய்ப்பு அவளுக்கு. என்ன? இயேசுவை நான் இப்ப தொடாம விட்டுட்டேனா எப்பொழுதுமே நான் தொட முடியாது என்ற அந்த உறுதி அவளுக்குள்ள வந்து விட்டுச்சு. Now she moves. I don't know how she moved.
எனக்கு தெரியல how she went out. எப்படி வெளியே போனா எனக்கு தெரியல, அவ எப்படி நடந்து போனா எனக்கு தெரியல, எப்படி திரளான கூட்டத்தின் மத்தியில அவ போனா எனக்கு தெரியல, எப்படி இயேசு கிட்ட போனான்னு தெரியல. வசனம் சொல்கிறது திரளான கூட்டம் அவரை சூழ்ந்து கொண்டிருந்ததாம். Maybe when she went out, somebody would have shouted her. யாராவது திட்டி இருப்பாங்க, குடும்பத்துல திட்டி இருப்பாங்க, எங்க போற நீ வெளியே போக கூடாதுன்னு யாராவது சொல்லி இருப்பாங்க. குடும்பத்துல யாராவது உதவி கேட்டிருப்பா, அவங்க சொல்லி இருப்பாங்க இதெல்லாம் நடக்காது, நீ வீட்டிலேயே கிடன்னு யாரா சொல்லி இருப்பாங்க. குடும்பத்துல டிஸ்கரேஜ்மெண்ட் பண்ணிருப்பாங்க, நீ போகாத, இதெல்லாம் நடக்காதுன்னு சொல்லிட்டு. வெளியே அதை மீறி அவன் வெளியே போயிருந்தா சமுதாயம் சொல்லி இருக்கோம், நீ வெளியே வராத, நீ அசுத்தம், நீ ஏன் இந்த இடத்துக்கு வரன்னு உங்க ஜனங்க சொல்லி இருக்கலாம். அதை மீறியும் அவ போயிருந்தா அந்த கூட்டம் அவளை தடை செய்திருக்கும். ஏனென்றால் இவளெல்லாம் நடந்திருக்க முடியுமோ நடக்க முடியல எனக்கு தெரியல. ஏன்னா வசனம் சொல்லுகிறது அவள் தேவனுடைய ஆடை நுனியை அவள் தொட்டாள். she touched his cloth, in the hem of the cloth. அப்ப அவன் நின்று கொண்டில்லை, அவ கீழே இருந்திருக்கோன்னு என்று நான் விசுவாசிக்கிறேன். Because if you stand, you can touch the cloth, but the verse says she touched the edge of the cloth, which means definitely she is not walking. வசனத்தின் படியில நான் சொல்றேன், அவன் நடக்கல, she is down. Maybe the crowd உள்ள போகும்போது ஜனங்க அவளை விட்டு இருக்க மாட்டாங்க, ஏன் உள்ள வரன்னு சொல்லி இருப்பாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் இயேசுவை பார்க்கணும்னு போகிற அந்த நேரத்துல இவளை தடை செய்திருப்பாங்க, இயேசுவட்ல போக விட்டு இருக்க மாட்டாங்க. ஆனா அது மீறியும் எப்படியாவது இவ சொல்லி இருப்பா, கொஞ்சம் இடம் கொடுங்க, கொஞ்சம் இடம் கொடுங்க, கொஞ்சம் இடம் கொடுங்க. அப்படி கேட்டு 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 இவ இயேசுவட்ல படிப்படியா முன்ன போயிருப்பாளோன்ற கற்பனை எனக்கு. ஆனால் அவங்க போகும்போது ஒருத்தன் காலை மிதிச்சிருக்கலாம், ஒருத்தன் கையை மிதிச்சிருக்கலாம், ஒருத்தன் அவளையே மிதிச்சிருக்கலாம். ஏன்னா கூட்டம் அதிகமா இருக்கிறபடி யாராவது எங்கேயாவது அவளை மிதிச்சிருப்பாங்க. ஏற்கனவே அவள் பலவீனம், ஏற்கனவே அவளுக்கு நடக்க முடியல, ஏற்கனவே அவளுக்கு வியாதி, ஏற்கனவே அவளுக்கு கஷ்டம், ஏற்கனவே 12 வருஷமா அவளுக்கு துக்கம். இதுல ஜனங்க மிதிப்பாங்க, ஜனங்க தள்ளுவாங்க, ஜனங்க உதைப்பாங்க. ஆனாலும் இவ விட்டு கொடுக்காம இயேசு எடுத்த ஒரு படியாக முன்னாடி போகிறா. What made her to go to Jesus is the faith that she moved every step in our life. எது அவளை இந்த அளவுக்கு கொண்டு வருகிறது? The faith in Jesus. இயேசுவின் மேல வைத்த அந்த நம்பிக்கை வீட்டை விட்டு வெளியே வர அவளுக்கு தைரியம் வந்துச்சு. இயேசு மேல வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையினால சமுதாயத்தை சந்திக்க அவளுக்கு தைரியம் வந்துச்சு. இயேசு மேல இருக்கிற அந்த நம்பிக்கையினால இந்த மேதிகள் அடிகள் எல்லாம் தாங்க அவளுக்கு பலன் வந்துச்சு. இயேசு மேல வச்சிருக்கிற அந்த நம்பிக்கையினால ஜனங்க இறக்கினாலும் அவங்க படிப்படியாக அவ முன்னேற அவளுக்கு நம்பிக்கை இருந்துச்சு. You know, just because the faith that she had on Jesus, she was able to move forward. Amen. All you need is faith, my brother. All you need is faith, my sister. There can be problem in your house. There can be problem with your friends. There can be a problem with your community. There can be a problem with the crowd. But if you have faith, you will keep moving a step by step. A step by step. Oh, அவளுக்கு வேகமா போக முடியாது, அவளுக்கு ஓட முடியாது, அவளுக்கு தள்ள முடியாது. ஆனாலும் she was taking a step of faith. Every time it is possible, she took a step of faith. Amen. Every time that she was able to push the crowd, she took a step of faith. அம்மா வீட்டுல சொல்லி இருப்பாங்க, நீ போகாத, பைபிள்ல இல்ல, என்னுடைய கற்பனை. வீட்டுல சொல்லி இருப்பாங்க, உங்க வீட்டுல சொல்றாங்கல்ல சர்ச்சுக்கு போனா போகாதன்னு. she took a step of faith to come out. உங்க வீட்டுல சொல்லுவாங்கல்ல இயேசு ஆராதிக்காதன்னு. you take a step of faith at that time. ஓ ஜனங்க சொல்லுவாங்கல்ல இதெல்லாம் சும்மாயா, இதுக்கெல்லாம் போகாத, come let's enjoy our life. That time you push everybody and you take a step of faith. No, it's my Jesus. I know for sure if I meet in my life is going to change. That faith helped her to move out of the house. அந்த வீட்டில இருந்து வெளியே போவதற்கு அவளுக்கு ஒரு தைரியம் வந்தது. எதனால? இயேசு மேல வச்சிருக்கிற அந்த நம்பிக்கை.
சமுதாயத்துல போகும்போது சொல்லி இருக்கலாம், ஏய் நீ ஏன் வெளியே வர, why are you coming out, you cannot come out. ஆனா இயேசு மேல வச்சிருக்கிற நம்பிக்கை அவ காதுகளை மூடி இருக்கலாம். Please don't talk anything, I am going to meet my Jesus. அவ காதை மூடி இருக்கலாம். சில வேளையில ஜனங்க உங்களுக்கு விரோதமாய் பேசும்பொழுது 2 காதையும் மூடிடுங்க, இயேசுவை மாத்திரம் பாருங்க. I think she would have done the same thing. I close my eyes, I close my ears, I see only Jesus and I keep moving forward, I keep moving forward அப்படின்னு அவ சொல்லியிருப்பான் நான் நினைக்கிறேன். ஆமென். அவ தாண்டி போன உடனே, இயேசு கிட்ட வந்த உடனே பெரிய ஒரு கூட்டம். அவ காதையும் மூடிட்டா, அவ கண்ணையும் மூடிட்டா. அவ கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி போய் கொண்டிருக்கும் போது யாராவது மிதிச்சு இருக்கலாம். கூட்டத்துல மிதிக்கணும்னு மிதிச்சுக்க மாட்டாங்க, ஆனா அவங்க இயேசுவை பார்க்குற ஆர்வத்துல உங்களை மிதிச்சுட்டு போயிருப்பாங்க. ஆனா அவ ஐயோன்னு கத்தி இருக்கலாம், ஆனா அவங்க நிக்கல. மறுபடியும் அந்த விசுவாசம் இன்னொரு படி, இன்னும் கொஞ்சம் முன்ன போனா அங்க யாராவது கைய மிதிச்சிருக்கலாம், ஐயோன்னு கத்தி இருப்பா. ஆனா அவளுடைய விசுவாசம் இன்னும் ஒரு படி முன்னாடி போச்சு. அங்க போனது யாராவது ஒருத்தர் அவருடைய கால்களை மறுபடியும் மிதிச்சிருக்கலாம். ஏன்னா அவ பலவீனமா இருக்கிறான், ஜனங்களை தள்ளி அவ போக முடியாது, ஏற்கனவே அவளுக்கு பலவீனம். யாராவது கீழே தள்ளி இருக்கலாம், ஐயோன்னு கத்தி இருக்கலாம். ஆனாலும் she moves one more step ahead because the faith that she has got in her life. Amen. A step of faith, brother, a step of faith. If you have Jesus as your goal, அவளுடைய கோல் எல்லாம் ஒண்ணுதான், இயேசுவை நான் சந்திக்கணும், இயேசுவை நான் சந்திக்கணும். அதற்கு என்ன தடை வந்தாலும் சரி, I have to meet Jesus. எல்லாம் இந்த கிரவுட் எல்லாம் மிதிக்கிறாங்க, தள்ளுறாங்க, எல்லாம் சமாளிச்சுட்டு அவ கிட்ட போயிட்டா. கிட்ட போய் இயேசுவின் ஆடைய அவர் தொடுகிறார். Imagine the emotion that she would have got. Imagine the emotion that she would have undergone. After all the pain, she just wanted to meet Jesus. After all the pain that she underwent, for one thing is that moment to touch Jesus. That one moment, every path in her life that she moved from the home to the crowd, for that one moment to touch that cloth, the hem of the cloth, அந்த ஆடையின் நுனியை தொடுவதற்கு அந்த நிமிஷத்தை யோசிச்சு பாருங்க. How happy she would have felt. I tell you, my brother, it's worth crossing all the battles to touch Jesus, because that moment is going to be a precious moment that will change your life. It's worth crossing all these barriers, crossing all the obstacles. எல்லா தடைகளையும் எல்லா பிரச்சனைகளையும் உடைச்சு போட்டு நீங்க முன் சென்று போவதற்கு இட்ஸ் வர்த். அது தகுதியானது. ஏனென்றால் அந்த நிமிஷம் நீங்க தொட போறீங்க பாருங்க. Oh my God, what happened? She touched the cloth of Jesus. The power from Jesus was released and she was healed at that moment when she touched with faith. You know what? இவ போய் தொடரா. வசனம் சொல்லுது, if I touch, she says, if I just touch this cloth, I will be healed. Immediately her bleeding stopped and she felt in her body that she was freed from her suffering. Immediately. I tell you, my brother, I definitely believe the word of God. I believe more than myself, I believe the word. என்னை காட்டிலும் நான் இந்த வார்த்தையை அதிகமாய் நம்புகிறேன், அதிகமாய் நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தை சொல்லுகிறது, இயேசுவை தொட்ட உடனே அவளுக்கு சுகம் கிடைச்சிச்சு. It's not an imagination. It's not an imagination.
Word says she touched and immediately her body was healed. I tell you, if you don't have faith in healing, my Bible doesn't lie anybody. என்னுடைய வேதாகமம் பொய் சொல்லுவது கிடையாது. Many people tried to prove this word is lie, but nobody succeeded it, because it's the life-giving word, my brother. Nobody can prove it's lie. யாராலையும் இத பொய் என்று நிரூபிக்க முடியாது. அந்த இடத்துல வசனம் சொல்லுகிறது, அவ தொட்ட மாத்திரத்திலேயே அவளுக்கு சுகம் கிடைச்சிச்சு. Some people don't believe in healing. I tell you, I believe in healing. I believe in the word of God. I believe in Jesus, and I also believe in the healing, the miraculous way of healing, because the word says she touched and immediately she was healed. Man, because few people were not healed, don't say my God doesn't heal. Amen. Understood? உங்களுக்கு கடலை சக்கரை கிடைக்கலனா உலகத்துல சக்கரை இல்லைன்னு சொல்றது நியாயம் கிடையாது. Because you don't get sugar in your store doesn't mean that the world doesn't have sugar. Try the next shop, you get it. Amen. It's not because you didn't experience the healing. Don't say that God doesn't heal. There are so many people who receive the touch of God and who are healed immediately. All you need is that faith. The word says, அவ தொட்டாயா சுகம் கிடைச்சிச்சு. தொட்டா சுகம் கிடைச்சிச்சு. She touched, she was healed. Physical healing. மாம்சீகமான ஒரு சுகம் அவளுக்கு கிடைச்சிச்சு அந்த இடத்துல. Amen. I believe in the word of God, and I believe everything the word says, and the word says God heals people, and I believe he heals even today. என்னை பார்த்து கொண்டிருக்கும் போது இந்த விசுவாசம் உனக்குள்ள இருந்தா, நீ இயேசுவை தொட்டா உனக்கு சுகம் இப்பொழுது கிடைக்கும். Receive your healing now. Amen. Healing happens today. God heals people. He's an unchanging God. அவர் மாறாத தேவன். அன்றைக்கு அற்புதம் செய்தா இன்றைக்கும் அற்புதம் செய்கிறாரு. அன்றைக்கு சுகமாக்கினா இன்றைக்கும் சுகமாக்குகிறாரு. இனிமேலும் அவர் சுகமாக்குவார். Amen. She touched and there was a healing. At once Jesus realized that power had gone out from him. Oh my goodness. Jesus was able to realize that somebody touched her powerfully. Somebody touched him powerfully, because he could feel that something went out of him. What a mighty touch that would have been. என்ன மாதிரி ஒரு தொடுதலா இருந்திருக்கும் அது. இயேசு உணர்கிற அளவுக்கு ஒரு தொடுதல். என்ன அவர்கிட்ட இருக்கிற அந்த வல்லமையை இழுக்கிற அளவுக்கு. You know, faith has got that power. You can pull the presence of God with the faith. உங்களுடைய விசுவாசத்துல தேவனுடைய வல்லமையை இழுக்கக்கூடிய அந்த காரியம் விசுவாசத்துல இருக்கிறது. Faith has the capacity to receive the power of God in your body. Amen. பெரிய டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து உங்க வீட்டுக்கு எலக்ட்ரிசிட்டி பவர் வருவதற்கு ஒரு கனெக்ஷன் தேவையா இருக்குது. அதுதான் வயர். இல்ல, if you don't have the wire, the power will not flow from the transformer to your house. There is a power. There is a power in God. But if that power wants to flow in your body, there need to be a connection, and that connection is faith. And the connection தான் விசுவாசம். That's the touch she did. She touched Jesus and she could pull the power of God into her body, which healed her. அவரை சுகமாக்கிச்சு. Do you have that faith to touch him today? உங்களுக்கு அந்த விசுவாசம் இருக்கா? அவரை தொட்டா you have to receive the power. Amen. Glory to God. I'm asking God, God give me that faith. God give us that faith. Give us that faith.
give us that faith to touch that. With that faith that we receive the power of God in our body. Amen. At once Jesus realized that the power had gone out from him. He turned around in the crowd and asked, who touched me? இப்போ பார்க்கறாரு, யார் என்ன தொட்டாங்க, யார் என்ன தொட்டாங்க, யார் என்ன தொட்டாங்க, who touched? Oh, disciples laugh. Disciples laugh. ஆண்டவரே கொஞ்சம் திரும்பி பாருங்க, ரைட்ல பாருங்க, கொஞ்சம் லெஃப்ட்ல பாருங்க, கொஞ்சம் பேக்ல பாருங்க, எவ்வளவு ஜனங்கிறாங்க பாத்தீங்களா? இதுல போய் யாரு டச் பண்ணாங்கன்னு கேக்குறீங்க. ஏதாவது இருக்கா உங்களுக்கு? Do you have something? Because the whole crowd is there and you are asking who touched me. Amen. Sometimes you think God is fool. His questions are always right, but we think he is a fool. சில வேளையில அவர் கேட்கிற கேள்வி, ஆண்டவரே ஏதாவது தெரியுதா உங்களுக்கு? ஆனா அவருடைய கேள்வியில பயங்கரமான அர்த்தங்கள் இருக்கும். கேட்கிறார், who touched me? Disciples. Jesus. There are so much of crowd there. அவ்வளவு கூட்டம் இருக்கியா, யாரு தொட்டாங்கன்னு? ஏதோ நாங்க கூட தான் தொட்டு நிக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, இந்த தொடுதல் இல்ல. Many people in the church touch Jesus, but not the touch of this woman, but the touch of the disciples. யோவான் மார்பிள சாஞ்சி கொண்டானா, he couldn't pull the power of God. பேதுரு பக்கத்திலே இருந்தாரா, he couldn't pull the power of God. 12 disciples were always with Jesus, they couldn't pull the power of God. அநேக பேர் ஆலயத்துக்கு வரோம், இயேசுவை உரசி பார்க்கிறோம், அவ்வளவுதான், கிராரா. ஆனா இவ தொட்டது அந்த தொடுதல் இல்லைன்னு இயேசு சொல்றாரு. ஹேய், நிறைய பேர் என்ன தொடுறாங்கயா, ஆனா இது வேற. நிறைய பேர் என்ன தொடுறாங்க, ஆனா இந்த தொடுதல் வேற. என்ன அந்த மாதிரி தொடுதல்? ஏய், திஸ் ரிசீவ் த பவர். என்ன மாதிரி தொடுதல்? எனக்குள்ள இருந்து வல்லமையை இழுத்து கொள்ளக்கூடியதான ஒரு தொடுதல் இது. நிறைய பேர் இயேசுவை தொடுறீங்க, ஆனா சும்மா தொடுறீங்க, விசுவாசத்துல தொடுறது கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை வருது, ஆண்டவருடைய வசனத்தை கேட்கிறது, இயேசு இருக்கிறாருன்னு சொல்லிட்டு போகுது. You will not receive anything. I tell you. அங்க திரளான கூட்டம் இருந்துச்சு, அங்க எதுவுமே நடக்கல. அந்த கூட்டத்தை எல்லாம் ஒரு வழியில போய் அவ போய் தொட்டா பாருங்க. My goodness. Oh, she received the power of God. அந்த தொடுதலை சொல்றாரு. நீ சீடர்களா இருக்கலாம், நீ நன்றா இருக்கலாம், இயேசுவோட இருக்கலாம், நீ சுத்தி இருக்கலாம், ஆனா அந்த விசுவாசம் இல்லைன்னா அவருக்குள்ள இருக்கிற வல்லமையை நீ இழுத்து கொள்ள முடியாது. எப்படியான தொடுதல் வேணும்? விசுவாசத்துல தொடுகிற ஒரு தொடுதல் வேணும். To pull the power of God. You're asking why miracle is not happening in my life? This touch is not there with you. ஏன் என்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கல? இந்த விசுவாசத்தை தொடுதல் இல்ல. ஏன் என்னுடைய குடும்பத்துல தரித்திரம்? இந்த விசுவாசத்தை தொடுதல் இல்ல. நான் சொல்றேன், I'm not sure if it's true, but I tell you, எந்த மனுஷன் இப்பொழுது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு ஆண்டவர் என்னோட பேச போறாருன்னு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறியோ, உனக்கு ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். ஆனா யார் வீட்டு வேலையை செஞ்சுன்னு இந்த சத்தத்தை கேட்டு இருக்கிறீங்களோ அவங்களுக்கு இல்ல. That's the touch disciples were doing it. சத்தம் கேட்கலாம், காய்களை அரிக்கலாம், சத்தத்தை கேட்கலாம், கறியை வெட்டலாம், சத்தத்தை கேட்கலாம், ஏதாவது குக் பண்ணலாம். அப்படிங்கிற தொடுதல் எல்லாம் இந்த சீடர்கள் தொடுற தொடுதல். They all were touching, nothing happened. But there was one woman who pushed everything and she gave to God 100%. And she said, today is my healing. இன்றைக்கு ஆண்டவர் என்னோட பேச போகிறார் என்று சொல்லி நீ எல்லாத்தையும் ஒதுக்கி வைத்துட்டு காலையில இருந்து உன்னை தயார்படுத்திக் கொண்டு தேவனுக்கு முன்பதாக நீ அமர்ந்து கொண்டு தேவனிடத்த விசுவாசத்தோடு நீ ஜெபித்துக் கொண்டிருந்தால் அந்த தொடுதலை தேவனுடைய வல்லமையை இழுத்துக் கொள்ள முடியும். It's not the touch. Some people sleep and see the message. சில பேர் நீங்க தூங்கின்னு கேட்டுன்னு இருக்கலாம்,
சில பேர் போட்டுட்டு மியூட் பண்ணி நீங்க ஜோக் பண்ணின்னு இருக்கலாம். சில பேர் பார்த்துட்டு உங்களுடைய சொந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கலாம். ஆனா யாரோ ஒருவர் தேவனுடைய வார்த்தைக்காக தனியாக நீ கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, உன்னை அப்பா தொடுவார் இன்றைக்கு. ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவரே எனக்கு நடக்கல? ஏன் அற்புதம் எனக்கு வரல? ஏன் தரித்திரம் என்னுடைய வாழ்க்கையில, ஏன் செழிப்பு என்னுடைய வாழ்க்கையில வரல? இந்த விசுவாசம் இல்லையா? You don't have this faith. இந்த விசுவாசம் இருந்தா அவருடைய வல்லமையை உன்னால இழுத்து கொள்ள முடியும். God is searching for the people. 1000 பேர் இருந்தாலும் உன்னை ஆண்டவர் தேடுவார். எப்போ? இந்த விசுவாசம் இருந்தா. Oh, God will seek you. அவ்வளோ பேர் நல்லா இருக்கிறாங்க, சீடருங்க இருக்கிறாங்க, நல்ல வாட்ட சாட்டமான ஆளுங்களும் இருப்பாங்க, கூட்டம் எல்லாம் இருக்கு. அவர் கீழே தேடுறாரு. யாரோ இங்க தொட்டாங்களே, யாரோ என்னை இங்க தொட்டாங்களே, யார் அது? யாரோ இங்க தொட்டாங்களே. He ignored everything. அவர் எல்லாத்தையும் ஒதுக்கி தள்ளிட்டு அவரை தொட்டவங்க தேடுறாரியா. இந்த காலையில அந்த விசுவாசத்தோட நீ தொட்டினா இந்த 130 கோடி ஜனங்களுக்கு மத்தியிலும் உன்னை அவர் தேடுவாரு. என்ன விசுவாசத்தோட தேடுகிறவர்களை நான் கண்டுபிடிப்பேன். Oh, I wanted to shout and preach. நான் சத்தமிட்டு இதை பிரசங்கிக்க ஆசைப்படுகிறேன். But my space is not allowing me to do it. But I tell you, God is looking for those people who are searching Him with that faith. If I touch Jesus, I will be healed. Oh Rama Shekalandareba, oh Rikalandareba. ஆண்டவர் அப்படியான ஜனங்களை தேடுறாரு. என்ன தொட்ட மனுஷன் யாரு விசுவாசத்துல? என்ன தொட்ட மனுஷன் யாரு விசுவாசத்துல? அம்மா, நிறைய பேர் தோடுறோம், சீடர்களை போல தோடுறோம். அவர் எனக்கு தெரிஞ்சவர் தான், ஒரு குட் மார்னிங் சொல்லிடலாம். அவர் எனக்கு தெரிஞ்சவர் தான், பிரைஸ் தி லார்ட் சொல்லிடலாம். அவர் எனக்கு தெரிஞ்சவர் தான், அவர் நான் கூப்பிடும் போது எனக்கு செய்வார். அப்படியாப்பட்டவங்களை அப்பா தேடுறது இல்லைங்க. எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சு இந்த ஜீவன் அவருக்கு தானே சொல்லிட்டு அவன் ஒரு படியை முன்னாடி எடுத்து வச்ச வழி எவ்வளவு இருக்கும் தெரியுமா? Do you imagine the pain that she took every step to meet this Jesus? Hallelujah. Ask her. I tell you, this faith has come in her. You know how? இந்த விசுவாசம் அவளுக்குள்ள வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? 12 வருஷமா அவ போன பாடு. You know, the 12 years, the pain that she went through developed that faith in her. போதும் ஆண்டவரே, I am not going to miss this. 12 வருஷம் போதும் ஆண்டவரே. Hallelujah. I tell you, my brother, when you have the pain, you need the faith to come out of that pain. Amen. Don't depend on your pastor. Don't depend on anybody. Nobody is going to have that pain what you have. உனக்குள்ள இருக்கிற அந்த வலி வேற யாருக்கும் வராது, உனக்கு தான் வரும். அவளுக்கு வந்த அந்த வலி வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரியல, அவளுக்கு வந்த அந்த வழி சமுதாயத்துக்கு தெரியல, அவளுக்கு வந்த அந்த வழி இயேசுவை சுத்தி இருந்த ஜனங்களுக்கு தெரியல, அவளுக்கு தான் தெரியும். அதனாலதான் ஜனங்க அவளை பேச மாட்டோம், ஜனங்க அவளை தடை செய்ய மாட்டோம், ஜனங்க அவளை மெதிக்க மாட்டோம். அதெல்லாம் அவ ஒதுக்கி தள்ளிட்டு நேரா இயேசுகிட்ட போறான். ஏன் தெரியுமா? இந்த 12 வருஷத்தின் பாதைகள் அவளை கடினப்படுத்தினது. Good thing, the pain that you underwent all these years, thank God for that, because that will help you to increase your faith. எல்லா கஷ்டங்களும் உனக்கு உன்னுடைய வாழ்க்கையில வந்தது அந்த அந்த விசுவாசத்தை உன்னை பலப்படுத்த. ஹalleluya. இவ வெளிய போயிருப்பா, யாரனா சொல்லிருப்பாங்க, ஏய் தீட்டு வருது, unclean women is coming out,
தீட்டான பெண்ணு ஸ்திரீ வெளியே வரா அப்படின்னு இவ காதல விழுந்திருக்கோம். அவன் நினைச்சிருப்பான் 12 வருஷம் எவ்வளவு பேர் சொல்லிட்டாங்க, இவங்கள சொல்லின்னு போட்ட விடுங்க. அப்படியே கொஞ்சம் முன்னாடி போயிருப்பா, ஏய் நீ இங்க வர, ஏதாவது வண்டி கேட்டுருப்பா, என்ன அங்க கூட்டின்னு போய் விட்டுருங்கன்னு அவன் சொல்லியிருப்பான், ஏய் நீ அசுத்தம், உனக்கு நான் வண்டியில கூட்டின்னு போக மாட்டேன். I'm just translating to understand. கொஞ்சம் உங்களுக்கு புரியுற அளவுக்கு சொல்வதற்கு. அப்ப அவன் சொல்லியிருப்பான், ஏய் நீ அசுத்தம், நான் உன்னை வண்டியில கூட்ட மாட்டேன். இந்த வார்த்தை அவன் 12 வருஷத்துல யாராவது சொல்லியிருப்பாங்க அவளுக்கு. அவன் சலிச்சு போயிருப்பா, ஏற்கனவே நிறைய பேர் என்ன சொல்லிட்டாங்கயா, நீயும் சொல்லிட்டு போன பிரச்சனை இல்லை. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிருப்பா, யாராவது தள்ளி இருப்பாங்க அவளை, ஏய் நீ இங்க வர்ற, நாங்க வேகமா போய் நிற்கிறோம், நீ குறுக்கையா வர. அவ பார்த்து இருப்பா, பரவாயில்லையா 12 வருஷம் யாரோ என்ன அடிச்சாங்க உதைச்சாங்க, நீ தள்ளுனா பிரச்சனை இல்லை, நான் போறேன். அவன் அனுபவம் 12 வருஷம் அவங்க போறா, எல்லாம் மிதைக்கிறாங்க, மெதிங்கய்யா பரவாயில்ல, 12 வருஷம் என்ன அதிகமா மிதிச்சிட்டாங்க, பிரச்சனை இல்லை, நீயும் மெதி, ஆனா நான் முன்னாடி போக போறேன். Hallelujah. You know that 12 years of pain only she knows, nobody else knows that. I tell you, your pain, as a pastor I can pray for you, but I don't understand your pain. Nobody else can understand you, my brothers and sisters. Only you can understand your pain. உன்னுடைய வலியை வேற யாரும் புரிஞ்சு கொள்ள முடியாது. போதகரா என்னால புரிஞ்சு கொள்ள முடியும், ஆனா அந்த வலி என்னால புரிஞ்சு கொள்ள முடியாது. உன்னுடைய வலியை எக்ஸாக்டா அப்படியே புரிஞ்சு கொள்ள முடியும்னா அது ஏசாப்பாடால மட்டும்தான் முடியும். Only he can know the pain that you are going through. Nobody else. இந்த 12 வருஷம் அவன் போறா. She goes forward. She goes forward. And God, she released. She receives the healing. நீங்க 12 வருஷமா இல்ல, இத்தனை ஆண்டுகளாக நீங்க கடந்து போன இந்த பாதை இருக்கு பாருங்க, கவலைப்படாதீங்க, அது உங்களுடைய விசுவாசத்தை அதிகரிச்சிருக்கும். Your faith is maturing. You touch, you receive the power. Hallelujah. Hallelujah. I don't know, God is talking to you. God is talking to you. But Jesus kept looking around to see who had done it. Hallelujah. It's so nice to say that Jesus was looking who, but Jesus kept looking around to see who had done it. Jesus is looking around who has done it. He is looking around. Who is that? Somebody is talking to Jesus. Yes கேட்கிறாரு, ஆனா அவருடைய கண்ணு யாரையோ தேடுது. டிசைபிள்ஸ் என்ன சொல்றாங்க, அவர் கேட்கிறாரு, அவருடைய கண்ணு யாரையும் தேடுது. I will tell you an example. I just remember, if a guy loves a girl, ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டானா, பேசிட்டானா, 1000 பேர் அவனை சுத்தி பேசி கொண்டிருந்தாலும் அவனுடைய கண்ணு தேடினே இருக்கும். எங்க அம்மா கேட்பாங்க, டே எங்கடா போறமா, இங்க தான் இருக்கிறான். ஆனா அவன் கண்ணு அம்மா கிட்ட பேசினா இருந்தாலும் அவன் கண்ணு அங்க தேடினே இருக்கும். அவன் அண்ணன் ஏதாவது கேட்டாலும் அண்ணன்ட்ட பேசின்னு தான் இருப்பான், ஆனா அங்க பார்த்துனே இருப்பான், தேடினே இருப்பான். அவனை சுத்தி இருக்கிறவங்க 1000 பேர் அவன்கிட்ட பேசினாலும் அவன் பேசின்னு தான் இருப்பான், ஆனா அவனுடைய இருதயமோ அவனுடைய கண்ணோ அதை தேடி கொண்டு தான் இருக்கும். பிடிக்கிற வரைக்கும் விட மாட்டான். I see this scene like that. Disciples are watching. Disciples are talking. People are talking around Jesus. எல்லாரும் பேசுறாங்க, எல்லாரும் பார்க்கறாங்க, எல்லாரும் என்னென்னவோ சொல்றாங்க, ஆனா இயேசுவோட இருதயமோ பார்வையும் he was looking around to see who had done it. யார் அது, இங்க இருக்கிறாங்க, யார் அது? I tell you, if this world wanted to hide you down, if you have faith, God's eyes will search you. Nobody can stop your growth. Nobody can stop your promotion. Nobody can stop your increment. Nobody can stop your blessings. If God's eyes is upon you, He is going to search you wherever you are. சக்கையை தூக்கி பார்த்தாரு, இங்கதான் இருக்கிறான், இறங்கி வா சக்கையோ. 1000 பேர் இயேசுக்கு பின்னாடி இருந்தாலும் விசுவாசத்துல ஒருத்தன் மரத்து மேல ஏறி இருக்கிறான், இயேசுவை பார்க்கணும்னு. அவருடைய கண்கள் மேல இறங்கி வாப்பா, இங்க கீழே பார்க்கிறாரு, யார் அதுன்னு தேடுறாரு. You know, if you have this faith,
Nobody can stop you. Nobody can stop you. Because this faith makes Jesus to look for you, search for you. உன்னை தேட வைக்கிறது அந்த விசுவாசம். இந்த விசுவாசம் உன்னை தேட வைக்கும். Don't think that God forgot you. If God has not seen you, which means you don't have the faith. உனக்கு விசுவாசம் இருந்தா அவர் தேடுவார். அவர் தேடுவார். ஏன்னா இந்த ஸ்திரீயை அவர் தேடினாரு. But Jesus kept looking. It's a continuous tense. ஆங்கிலத்துல it's a continuous. He kept looking around to see who had done it. Then the woman knew, knowing what had happened to her, came and fell at his feet, trembling with fear, told him the whole truth. Jesus said, "Daughter, your faith has healed you." This is the climax of the story. This is the climax. She started in her home. That was by faith. She came out of the home. That was the faith. She crossed all the problems. That was the faith. She took all the troubles around her. That was the faith. எல்லா அடியும் எல்லா உதயம் வீட்டில இருந்து அவ கிளம்புறதுக்கு காரணம் விசுவாசம். அவ சமுதாயத்துக்குள்ள வந்தது விசுவாசம். ஜனங்களுடைய எல்லா கேள்வியும் கேட்டுக்கொண்டது அது விசுவாசம். ஜனங்களுடைய எல்லா மெதிகளும் வாங்கி கொண்டது அது விசுவாசம். ஜனங்கள் எல்லாம் அவளை ஏராளமாக பேசுறது விசுவாசம். இயேசுவை தொட்டது விசுவாசம். அற்புதம் வந்தது விசுவாசம். தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொண்டது விசுவாசம். தேவனை தேட வைத்தது விசுவாசம். இப்ப இயேசு சொல்றாரு, now Jesus is saying, இயேசு சொல்றாரு, மகளே உன்னுடைய விசுவாசம் உன்னை குணமாக்கினது. Hallelujah. I tell you, you have faith, God is going to use you. God is going to use you. விசுவாசம் is very important. Faith is very important. விசுவாசித்தால் நீ தேவனுடைய மகிமையை காண்பாய். 12 வருஷமாக எல்லா பணத்தையும் செலவு பண்ணுவேன். ஒரு ஸ்திரீ இயேசு இடத்துல போனா அவளுக்கு சுகம் கிடைச்சிச்சு. Amen. That is the faith that God is looking for. கடைசியா ஒரு வசனத்தை சொல்லி நான் ஜெபிச்சு முடிக்கிறேன். 17வது அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் verse 20. He replied, "Because you have so little faith." அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வாசிக்கலாமா? 17வது வசனம். "You unbelieving and perverse generation," Jesus replied, "How long shall I stay with you? How long shall I put up with you? Bring the boy here to me." அங்க ஒரு அசுத்தாவி பிடிச்ச ஒரு பிள்ளை அப்பாவும் மகனும் வராங்க சுகமாக்குறதுக்கு. சீடர்கள் இடத்துல போறாங்க, எல்லாம் டிராமா பண்றாங்க இவங்க. ஆமென். சில வேளையில நம்ம எல்லா டிராமா பண்ணுவோம். We do all the drama to come to church. We do makeup, we do that, we do this. எல்லாம் வருவோம் காலையில் நான் சர்ச்சுக்கு போகணும்னு எல்லாம் ட்ராமா. டிசைபிள்ஸ் அதான் பண்ணியிருந்தாங்க. அந்த பசங்களை கூட்டிட்டு வராங்க. They try to do everything in front of the father. Nothing happens. அசுத்தாவி அங்கே போல. ஆமென். நெக்ஸ்ட் நடக்கிற சீன் தான் இது. இயேசு பார்க்குறாரு, எவ்வளோ நாள் அவங்க கூட இருப்பேன், நான் எவ்வளோ நாள் இருப்பேன். நம்பிக்கை இல்லாதவங்கள, unfaithful people, unbelieving and perverse generation. Jesus replied, "How long shall I stay with you? How long shall I?" இந்த சீடர்கள் தான் அங்க. யார் சொல்லுங்க? அங்க சிரிச்சாங்களே. எதுனா தெரியுமா இயேசுவே? இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, யார் உங்களை தொட்டாங்க எதுனா உங்களுக்கு தெரியுதா? இவ்வளோ ஜன இந்த இது இங்கதான். அது புரியுதுங்களா? எந்த ஜனங்க? இந்த அன்பிலீவிங் பர்வர்ஸ் ஜெனரேஷன், நம்பிக்கை இல்லாதவங்கள. இப்போ ஒரு அசுத்தாவியை ஓட்ட முடியாத இயேசு இவ்வளோ வருஷமா உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துனுக்கிறாரு, கூடவே இருக்கிறாரு. உனக்கு ஒரு அசுத்தாவியை ஓட்ட முடியல? அன்பிலீவிங் ஜெனரேஷன் கொடுக்கிறார் சரியா. டிசைபிள்ஸ் இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, அவ்விசுவாசி வருவாங்க, ஆண்டவர் அற்புதம் செஞ்சிடுவாரு.
நம்ம 20 வருஷமா விசுவாசியா இருப்போம், ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டார். ஏன் தெரியுமா? நம்ம சீடர்களை போல கூடவே இருப்போம், ஆனா விசுவாசம் இருக்காது. ஆனா எங்கன்னோ ஒருத்தர் வருவான், ஆண்டவரேன்னு கூப்பிடுவான், ஆண்டவர் அற்புதத்தை செஞ்சிடுவார். ஏன் சொல்லுங்க? அந்த விசுவாசம். இங்க ஆண்டவர் சொல்றாரு, he replied, because you have little faith. உங்களுக்கு விசுவாசம் இல்லாததுனால உங்களால இந்த காரியத்தை செய்ய முடியல. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, I tell you, truly I tell you, if you have the faith as small as mustard seed, you can say to this mountain, move from here to there, and it will move. Nothing will be impossible for you. உண்டால செய்யக்கூடாதது எதுவுமே இல்லை. எப்போ? விசுவாசம் இருந்தா. எந்த அளவுக்கு? கடுகளவுக்கு. You know, if you ask God to faith as small as mustard seed, your mountain shall go away. It's a figurative speech. Okay, இது figurative speech ன்னு சொல்லுவாங்க. என்னன்னா, மலைக்கு முன்னாடி போய் நீங்க சொல்லி நிக்காதீங்க, அப்படி அதெல்லாம் அர்த்தம். உங்க வாழ்க்கையில வருகிற மலை போல பிரச்சனைகளை நீங்க விசுவாசத்தினால எதிர்த்து நின்னீங்கன்னா அது போய் எங்கேயோ போய் விழுந்துருமா, அதுதான் அர்த்தம். இட்ஸ் a figurative speech. ஒப்பாக சொல்றது. He says, உனக்கு கடுகளவு விசுவாசம் இருந்தா. இந்த பெண்ணுக்கு கடுகளவு இல்ல, ஆண்டவருடைய வல்லமை இழுக்கிற அளவுக்கு விசுவாசம். ஆமென். He says, nothing is impossible. எதுவும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும். Nothing is impossible. This woman moved with faith, and God said, your faith has healed you, my daughter. உன்னுடைய விசுவாசமே உன்னை குணமாக்கி இருக்குது. ஆண்டவர் அற்புதம் செஞ்ச எல்லா இடத்துலையும் பாருங்க, அவர் சொல்லல, நான் வல்லமையான தேவனாய் இருக்கிறபடியால் உங்களை சுகமாக்கினேன், அப்படி சொல்லல. அவர் சொல்லுதெல்லாம் ஒண்ணுதான், உன்னுடைய விசுவாசம் உன்னை குணமாக்கினது. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு விசுவாசம் இருந்தா நீங்களும் அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ளலாம். If you have faith today in Jesus, you also can receive that power in your life to heal you, to bring light to you. உங்களுக்கு பலனையும் உங்கள் வாழ்க்கைக்கு வெளிச்சத்தையும் கொண்டு வர இந்த விசுவாசம் இருந்தால் போதும். எவ்வளோ பசங்க எங்கெங்கேயோ ஓடுறாங்க, இன்னத்துக்கு அவங்க வாழ்க்கை நல்லா ஆகணும்னு சொல்லிட்டு. நான் சொல்கிறேன், இந்த வசனத்தை நீங்கள் பிடிச்சு கொள்ளுங்க, உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறிடும். ஆமென். We all need to have that faith. Disciples இருந்த faith இல்லை, அவங்க இயேசுவோடவே இருந்தாங்க, ஆனா இயேசுட்ட இருக்கிற அந்த வல்லமை அவங்களால எடுக்க முடியல. ஆனா இவளுக்கு அந்த துணியை தொட்ட உடனே வல்லமை அவளுக்குள்ள போச்சு. இன்றைக்கு அந்த விசுவாசம் நம்மளுக்கு உண்டாகட்டும். Let that faith get developed. எப்படி விசுவாசம் உண்டாகும்? தேவனுடைய வார்த்தை கேட்பதினாலும், தேவனுடைய வார்த்தை கேட்பதினாலும், அவருடைய வார்த்தை கேட்பதினாலும் நமக்கு விசுவாசம் உண்டாகும். Faith comes by hearing the word of God. கேள்வினால உண்டாகும், தேவனுடைய வார்த்தையினால உண்டாகும். Keep listening to the word of God. Keep reading the word of God. Your faith will increase and you will keep moving forward. நமக்கு பெரிய கூட்டம் எது தெரியுமா? பழைய வாழ்க்கைகள், past things, பழைய காரியங்கள். அதை யோசித்து 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 அதுவே உங்களுக்கு ஒரு தடையாய் மாறுகிறது. Forget the past, keep moving forward. ஆமென். இன்னைக்கு நம்ம ஜனங்க யாரும் நம்மள ஒன்றும் செய்யறது கிடையாது, நம்மளுடைய எண்ணமே தான் நமக்கு தடை. பழைய காரியங்களே நமக்கு தடை. அவைகளெல்லாம் எடுத்து போட்டு உங்களுடைய விசுவாசம் அதிகரிக்கட்டும். Let faith increase in you. May God bless you. May God bless you with that faith. இருக்கிற இடங்களில் கண்களை மூடிக்கொண்டு அப்படியே தேவனை நோக்கி பார்ப்போம். Oh glory. சுகமுண்டு, பலனுண்டு, ஜீவனுண்டு உம் பாதத்தில். Glory. சுகம் பார்க்கிறவங்க அப்படியே ஒரு விசுவாசத்தோட பெற்றுக்கொள்ளுங்க. Receive it by faith. Receive it by faith. விசுவாசம் அதிகரிக்கட்டும். தேவன் மேல இருக்கிற விசுவாசம் அதிகரிக்கட்டும். இயேசுவின் மேல இருக்கிற விசுவாசம் அதிகரிக்கட்டும். எல்லாரும் சொல்லுங்க, உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே, நேசிக்கிறேன்.
உம்மைத்தானே தெய்வமே இயேசுவே வியாதி நீங்கும் விசுவாசிக்கிறவங்களுக்கு எல்லாம் நீங்கும், வியாதி நீங்கும், வறுமை நீங்கும், பாரம் நீங்கும், பாதத்துல எல்லாமே நீங்கி போகும். தொடுங்க தேவச்சனமே, அந்த விசுவாசத்தோட இயேசுவை தொட ஆரம்பிங்க. விசுவாசத்தோட இயேசுவின் பாதத்தை தொட ஆரம்பிங்க. பாதத்தில் உயர்த்துகிறே உம்மைத்தானே என் தெய்வமே என் இயேசுவே சொல்லுங்க, இருக்கிற இடங்களிலே கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நேசிக்கிறேன், நேசிக்கிறேன்னு சொல்லுங்க, நேசிக்கிறேன்னு சொல்லுங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க. தாவீதின் குமாரனே இயேசுவே என் மேல் மனம் இறங்குங்கன்னு சொல்லுங்க, சுகமாக்குங்கன்னு சொல்லுங்க, அற்புதம் செய்யுங்கன்னு சொல்லுங்க, அதிசயம் செய்யுங்கன்னு சொல்லுங்க, தடைகளை உடைங்கன்னு சொல்லுங்க, வியாதிகளை குணமாக்குங்கன்னு சொல்லுங்க, விடுதலை ஆக்குங்கன்னு சொல்லுங்க, தடைகள் எல்லாம் உடையணும்னு சொல்லுங்க. இப்போதே தடைகள் உடையட்டும், தடைகள் இப்போதே உடையட்டும், வீட்டில் இருக்கிற தடைகள் உடையட்டும், அப்பாவுடைய ஆசீர்வாதம் வரட்டும், அப்பாவுடைய சுகமளிப்பு வரட்டும், அப்பாவுடைய விடுதலை வரட்டும். ஓ glory 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 glory. வேலை மேல காணப்படுகிற தடைகள் உடையட்டும், வாழ்க்கையில காணப்படுகிற தடைகள் உடையட்டும், சரீரத்துல காணப்படுகிற தடைகள் உடையட்டும், சோர்வுகள் எல்லாம் நீங்கி போகட்டும். தேவனுடைய வல்லமை இறங்குவதாக. May the power of God be released in every single person's house right now. I believe it. எல்லா கரங்களை தட்டி இருக்கிற இடங்களில் அப்படியே துதிங்க, எல்லா துதிங்க துதிங்க துதிங்க, கரங்களை தட்டி துதிங்க. தேவ மகிமை அப்படியே இறங்குறது. எல்லா கரங்களை தட்டி துதிங்க. எல்லாம் ரூபோ காலாமா ரகதலாமா சகலபராமா ரபல கதலமா சகலமா ரந்தராமா. எல்லாம் எல்லாரும் அப்படியே கரங்களை தட்டி வீட்டில் அப்படியே துதிங்க துதிங்க துதிங்க. ஓ ரேபா லகபா சகலமா ரந்தராமா. ஓ ரபா சந்தராமா. அநேக வருஷங்களாக நீ பட்டு கொண்டிருக்கிற பாடுகள் இன்றோடு தேவன் முடிக்க போகிறார். அநேக ஆண்டுகளாக தேவன் நீ சுமந்து கொண்டிருக்கிற சுமையை ஆண்டவர் நீக்கி போட போகிறார். அநேக ஆண்டுகளாக நீ சுமந்து கொண்டிருக்கிற வியாதியை ஆண்டவர் நீக்கி போட போகிறார். அநேக ஆண்டுகளாக தரித்திரம் உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிற காரியங்களை அப்பா நீக்கி போட போகிறார். நம்புறவங்க அப்படியே கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க 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 பெற்றுக்கொள்ளுங்க. ஓ நன்றி சொல்லி நன்றி சொல்லி நன்றி சொல்லி. ஓ ரபா ஷகலபா ரபா ரபா. ஓ ரகபா ரபா ரபா ரபா. May the healing happen now. May the healing happen now. Oh, may the glory of God fill every house now. அநேக ஆண்டுகளாக நீ அடிமைப்பட்டு போயிருக்கிற பழக்கத்திலிருந்து அப்பா உன்னை மீட்டு எடுக்கிறாரு. அப்பா உன்னை மீட்டு எடுக்கிறாரு. எல்லா பழக்கங்கள் தவறான பழக்கங்கள் அப்பா மீட்டு எடுக்கிறார். இப்பொழுது from Lord God is delivering you from all the addictions that you are suffering from many years. God is breaking that in the name of Jesus. Glory glory. கரங்களை தட்டி பெற்றுக்கொள். கரங்களை தட்டி பெற்றுக்கொள். தேவனுக்கு மகிமை செலுத்துங்க. Power of God fill now. May the fire of God come now. May the fire of God come now. May the fire of God come now. Touch everyone. May the fire of God come and touch every single person now. தேவ அக்கினி இறங்குவதா. தேவ அக்கினி இறங்குவதா. தேவ அக்கினி இறங்குவதா. தேவ அக்கினி ஒவ்வொருவரும் தொடுவதா. Glory. தேவ வல்லமை அக்கினி 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 அக்கினி.
God. May the fire of God. எல்லா அசுத்தாவின் கிரியைகள் உன்னை விட்டு போகிறது. அசுத்தாவின் கிரியைகள் உன்னை விட்டு போகிறது. அசுத்த ஆவிகள் உன்னை விட்டு போகிறது. இப்பொழுது I command everybody who are watching, the evil spirit is leaving you right now in the name of Jesus. I command every spirit, every tormenting spirit, every sickness spirit shall be removed in the name of Jesus. எல்லா அசுத்தாவின் கிரியைகள் எல்லா வீட்டிலும் இப்போது வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினால். Every வல்லமை உண்டு அப்பா, அற்புத வல்லமை இயேசுவே. எல்லா அசுத்தாவிகள் வெளியேறுகிறது. ஓ ரபா ஷெகமலா. May the glory of God enter every house. May the glory of God fill every house. Thank you, Jesus. Thank you, Lord. Brother, I tell you, don't miss this opportunity. God is talking to you. இந்த சந்தர்ப்பத்தை நீங்க விட்டுடாதீங்க. ஆண்டவர் உங்களை விடுதலையாக்குகிற நேரம். ஆண்டவர் உங்களை விடுதலையாக்குகிற நேரம். I see spirits leaving you. அசுத்த ஆவின் கிரியைகள் உங்களை விட்டு போகிறதை நான் பார்க்கிறேன். I see in my spirit people are getting delivered. உன்னை விட்டு விலகி கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். இத்தனை ஆண்டுகளாக நீ அடிமைப்பட்ட பழக்கத்திலிருந்து இன்னைக்கு நீ விடுதலை ஆக்க போற. God is strengthening you today. அப்பா பலப்படுத்துகிறார். அப்பா பலப்படுத்துகிறார். அப்பா பலப்படுத்துகிறார். அப்பா பலப்படுத்துகிறார். 12 வருஷமா இல்ல, இத்தனை ஆண்டுகளாக உன்னை துன்படுத்தின வியாதிகள் உன்னை விட்டு வெளியே போறது இப்பொழுது. Now you are getting healed. Now you are getting healed. Your curse is broken today. உன்னுடைய சாபங்கள் இன்றைக்கு உடைக்கப்பட்டது. இயேசு உன்னுடைய தேவனாய் இருந்தால், அவருடைய ரத்தத்தில் நீ கழுவப்பட்டதா இருந்தா, சாபம் இன்றைக்கு உடையுது. உன் வாழ்க்கையில் இருக்கிற சாபம் இன்னைக்கு உடையுது. இயேசுக்கு நீ ஒப்புக்கொடு. அப்பாவுடைய வார்த்தைக்கு நீ ஒப்புக்கொடு. உன்னுடைய சாபங்கள் இன்றைக்கு உடைக்கப்படுகிறது. எத்தனை ஆண்டுகளா இப்படி இருப்பேன் ஆண்டவரே, எத்தனை ஆண்டுகளா நான் இப்படி இருப்பேன் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றாரு, என் வார்த்தைக்கு நீ உன்னை விட்டுக்கொடு, உன்னுடைய சாபங்கள் உடையும். என் வார்த்தைக்கு நீ உன்னை விட்டுக்கொடு, உன் வாழ்க்கை மாறும். என் வார்த்தைக்கு நீ உன்னை விட்டுக்கொடு, உன்னை நான் செழிப்பா வைப்பேன். என் வார்த்தைக்கு உன்னை நீ விட்டுக்கொடு, உன்னை நான் ஆசீர்வதித்து வைப்பேன். மலை மேல இருக்கிற ஒரு பட்டணத்தை போல உன்னை நான் உயர்த்தி வைப்பேன். என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியும் பொழுது. God is blessing you. God is blessing. Thank you, Father. God bless everybody. God bless everybody. Bless everyone. Bless everybody. Bless everybody. I pray that you will touch everyone. I pray that you will touch everyone. You will touch everyone. You will touch everyone. You will touch everyone. We glorify you. We exalt you. We exalt you. We exalt you. Oh, we exalt you. May the faith increase today. May the faith increase today. உடைய பிரசன்னத்திற்காக ஸ்தோத்திரம். உடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய இரக்கத்திற்காக ஸ்தோத்திரம். எல்லா மகிமையும் உம்முருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென், ஆமென். Praise God. God bless you. ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். We feel so much of presence here. We feel so much of presence here. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கட்டும். Okay, God bless you. One thing I wanted to tell you, don't get used to this online prayers. இந்த ஆன்லைன் ப்ரேயருக்கு நீங்கள் அப்படியே தங்கி பழகிடாதீங்க. ஓகே, ஐ வாண்டட் யூ டு ப்ரே as a family in your house. குடும்ப தலைவர்களாக இருக்கிற நீங்கள் குடும்பத்தோடு அமர செய்து ஒரு ஜெபத்தை நடத்துங்க. வாரத்தில் ஒரு நாளாவது குடும்பமாக நீங்கள் சேர்ந்து ஒரு ஆராதனை செய்து ஒரு ஜெபித்து வேதத்தை வாசித்து ஒரு ஆராதனையை நீங்கள் நடத்துங்க, வீட்டில் நடத்துங்க. யூ ஆர் த பெஸ்ட் பாஸ்டர் ஃபார் யுவர் ஃபேமிலி. குடும்ப தலைவர்கள் நீங்கள் தான் உங்கள் குடும்பத்திற்கு சிறந்த போதகர். நீங்கள் தான் குடும்பத்தை அமர செய்து ஜெபிக்க வைத்து ஆராதனை செய்யணும். ஆன்லைன் ப்ரேயர் கேன் கம் டு யூ. நீங்கள் சோஃபா செட்டில் உட்காந்து இப்படி பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் ஆராதனை. நீங்களும் கலந்து ஆராதிக்கிறது தான் ஆராதனை. அதனால் நான் என்ன சொல்லுவேன்னா, ஆஸ் யுவர் பாஸ்டர் ஐ எம் ரிக்வெஸ்டிங் யூ, ஒன்ஸ் இன் அ வீக், அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் அ வீக் குடும்பத்தோட ஜெபிங்க, ஆராதனை செய்யுங்க, வேதத்தை வாசிங்க. வீட்டில் தான் சபைகள் உண்டாகணும், வீட்டில் தான் சபைகள் உருவாகணும். நாங்கள் தூரமாக இருக்கிறதுனால நீங்கள் இந்த ஆன்லைன் சர்வீஸை மாற்றி 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 போட்டுட்டு பழகிடாதீங்க. யூ ஹாவ் டு ப்ரே, யூ ஹாவ் டு வர்ஷிப், யூ ஹாவ் டு ரீட் த வேர்ட் ஆஃப் காட், தென் காட் வில் பிளெஸ் தட் ஃபேமிலி. சரியா? நான் மறுபடியும் சபையில் சேர்கிற வரைக்கும் இதிலே பழகிடாதீங்க. நீங்களும் ஜெபிக்க ஆரம்பிக்கணும். தனியாக 1 மணி நேரத்தை கொடுத்து நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கணும். God bless you. And I wanted to tell you one thing. We are already doing it. இன்னைக்கு we wanted to do it in the next level. நம்மளுடைய டீன்ஸ் மினிஸ்ட்ரியில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் நடத்தி கொண்டு இருக்கிறோம். நீங்கள் போஸ்டரை நீங்கள் பார்க்கலாம். காவேரி நகரில் நாங்கள் எல்லா பிள்ளைகளுக்கும் இங்கிலீஷ் பேச வராதவங்களுக்கு நாங்கள் இங்கிலீஷ் பேச கற்றுக் கொடுக்குறோம். ஏன்னா அங்கே அதிகமாக கன்னடா பேசுகிற பிள்ளைகளுக்கு ஆங்கிலம் பேச அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்களுக்கு நாங்கள் இதை கற்றுக் கொடுக்குறோம். ALG ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் என்று சொல்லி நீங்கள் யாராக இருந்தாலும், பிகாஸ் நவ் இட் இஸ் ஹேப்பனிங் இன் ஆன்லைன், நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் கலந்து கொள்ளலாம். இது வரைக்கும் காவேரி நகரில் தான் அது நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் கலந்து கொள்ளலாம். அந்த அந்த போஸ்டரை நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரதர் ஸ்டான்லியோடைய பெயர் அங்கே இருக்குது, கான்டாக்ட் நம்பர் அங்கே இருக்குது. நீங்கள் அந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது நாங்கள் ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்லையும் நாங்கள் போடுவோம். ஒருவேளை உங்கள் நம்பர் நீங்கள் நோட் பண்ணலன்னா அங்கேருந்து கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். தொடர்பு கொள்ளுங்கள். அதிகமான பேர் ஃப்ரீ தான், இது இலவசமாக. எங்கள் பிள்ளைகள் யார் இதில் ட்ரெயினாக இருக்கிறாங்களோ அவங்க பிள்ளைகளுக்கு இலவசமாக அவங்களுடைய நேரத்தை கொடுத்து கற்றுக் கொடுக்குறாங்க. மேக் யூஸ் ஆஃப் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏனென்றால் உங்கள் பிள்ளைங்க நல்லா இங்கிலீஷ் பேச ஆரம்பித்தாங்கன்னா ஒரு நல்ல இடத்துல வேலைகள் கிடைக்கும். வேலைகள் கிடைக்கும் பொழுது நல்ல அவங்களுடைய வாழ்க்கை நல்ல விதமாக மாறும். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ ஃப்ரீ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் ஃப்ரம் ALG. ஸோ சப்ஸ்கிரைப் ஃபார் இட், ஜாயின் அண்ட் பி blessed. God bless you. Have a wonderful week and get in touch with us. ஏதாவது உங்களுக்கு ஜெப குறிப்பு ஏதாவது இருந்தால் உங்களுடைய குரூப் லீடர்கிட்ட நீங்கள் கால் பண்ணி பேசலாம். இல்லைனா எனக்கு நீங்கள் கால் செய்யலாம். நானும் உங்களுக்கு ஜெபிக்க காத்து கொண்டு இருக்கிறேன். God bless you. Have a wonderful weekend.